ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஐடியல் பிளேயர் as a காட் அப்படிங்கிற ஒரு மான்வா தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வந்து ஒரு மேஜி, இதில் ஓவர் பவர் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இருக்குது. இந்த மான்வா அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் இந்த உலகத்தில் எப்படி இந்த மான்ஸ்டர்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ட்ராகன் கிங்டம்ங்கிற லுவானா கிங்டம், அதிலேருந்து நிறைய மான்ஸ்டர் நம்ம பூமிக்குள்ளே நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி மான்ஸ்டர்லாம் நிறையா வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கும் போது மனித உலகமே அழிவின் விளிம்புக்கு போணுச்சு. அப்போ தான் மனுஷங்களுக்கு ஒரு க்ரஸ்ட் மட்டை கிடச்சிச்சு. அந்த சீல் இருந்தால் நம்ம மனுஷங்களால் மேஜிக் பவர்ஸை பயன்படுத்த முடிஞ்சிச்சு. அது நிறைய டிஃப்ரெண்ட்டான பவர் நம்ம மனுஷ குலத்தில் இருந்தவங்களுக்கு கிடச்சிச்சு. அதனால் அதை வச்சு நிறைய பேர் சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஹெல் ட்ராகனுங்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ரைஸ்வெல் அவனோட பேர். அவன் ட்ராகனை கண்ட்ரோல் பண்ணி சண்டை போடுவான். அதை மட்டும் ஒரே வைக்கிற அளவுக்கு பனி சக்தி கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா, ஃப்ரோசின் கிங் குயின் சிவ் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகத்துக்கு கோப்பாக மாறுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தன் வந்தான். அவன்தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோட பேர் தான் சியூ லார்ட். நம்ம ஹீரோ உள்ளே வந்து இங்கேருந்து மொத்த டீமன்ஸையும் ஒத்தாளாக சமாளித்து சண்டை போட்டான். நம்ம ஹீரோ இந்த மொத்த உலகத்துக்கும் அவன்தான் அப்படிங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு இந்த மொத்த உலகத்தையும் எதிர்த்து வந்த அந்த டீமன்ஸ் எல்லாம் அவன் தனியாக நின்று அந்த மொத்த கேட்டையும் மூடினான். 8 வருஷம் தனியாக சண்டை போட்டு அந்த மொத்த கேட்டையும் ஹீரோ அவனோட உயிரியை தியாகம் பண்ணி எல்லா உலகத்துக்கு நிம்மதியை கொண்டு வந்தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வர முடியுது. மாபெரும் ஹீரோவோட 100வது டெத் ஆனிவர்சரி தான் இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது யாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம போக பார்க்கலாம். இதே மாட்டோம் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோ மாட்டோம் யாராச்சும் திரும்ப வர மாட்டாங்களா, திரும்ப பிறக்க மாட்டாங்களா அப்படின்னு நியூஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடி இடிக்கும், ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஆளை காட்டுவாங்க. திடீர்னு ஒரு ஆள் கண்ணை முழிச்சு, நீங்கள் இந்த வேர்ல்டுக்கு வந்து வந்திருக்கிய, கொஞ்சம் கண்ணை முழிச்சு உங்களோட கிளாஸை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு, ஆமாம் இங்கே என்ன நடக்குது, ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் இது என்ன இடம்டா, இதை எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு ஹீரோ கண்ணாமண்ணு முடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அந்த அவனோட மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உன் தம்பிக்கு நீ பீஸ் கட்டலைன்னா உன்னை தம்பி ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு போயிரு, உன் தம்பியை கொண்டு போய் உங்கள் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க, நீ உன்ட்ட காசு இல்லைனா அப்படின்னு இந்த உடம்புல இருந்தவனை எல்லாரும் போட்டு அவளை வாட்டி தொல்லை பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. அந்த மெமரிலாம் ஹீரோவுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓ அப்படின்னா 100 வருஷம் கழித்து என்ன மட்டுமே இருக்க ஒருத்தனோட உடம்புக்குள்ளே நான் வந்திருக்கேனா. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே. பீஸ்டோ டேமரு இது நல்லா தான் இருக்குது. அவனோட பெட்டோட பவரை அவன் கடை வாங்கி பயன்படுத்துகிற மாட்டோம். அவன் பெட்டு என்ன வச்சுருக்கானோ அந்த பவரை இவன் பயன்படுத்துகிற மாட்டோம் இருக்குமா. ஓகே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். பிரச்சனையும் தனியாக சமாளிக்க முடியாமல் மறந்து குடிச்சு செத்து போயிட்டானா. சரி, உன்னோட உடம்பு எனக்கு கொடுத்துருக்கு, இனிமேல் உன்னோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நீ எவ்வளோ கேவலமான வாழ்க்கையை வந்திருக்கு எனக்கு புரியுது, இனிமேல் அதை மாற்றி நான் வாழ்கிறேன்டா கைப்புள்ள, இனிமேல் உன் வாழ்க்கை எனக்கு, உன் உடம்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கிட்டு கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோவும் அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே போக ஆரம்பிப்பான். நம்ம தலைமை அப்படியே உள்ளே என்ட்ராகும் போதே சும்மா வெறித்தனமாக இருக்கும். அந்த போர்ட்டல்னு சொல்லிட்டு கையை வச்சு ஒரு சொடகு போட்டு உள்ளே போவான். உள்ளே போனோடனே நிறைய நோட்டிஃபிகேஷன் ஹீரோவுக்கு வர ஆரம்பிக்கும். ஹீரோ அப்படி உள்ளே வந்தோடனே ஹீரோவோட ஆன்மாவை அப்படியே சர்ச் பண்ணிவிட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டரை கொண்டிருக்கீங்க, அது வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் உங்களுக்கு ஆட்டிபியூட் பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறையா பாயிண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போயிடுவான். என்னது மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பாயிண்ட்ஸா, அதுவும் எனர்ஜி பாயிண்ட்ஸா, இது இவ்வளவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது எனக்கு கிடைச்ச ஜாக் பாட்றா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட கிளாஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நான் பார்த்து பொறுமையாக தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரியர் கிளாஸில் இருந்தேன், ஆனால் நான் அப்போ வாரியர் கிளாஸாக இருக்கும் போது ரொம்ப மேன்மையாக இருந்தது அந்த பீஸ்ட் டேமர் அவங்க கிளாஸு தான். ஆனால் நான் இப்போ அந்த கிளாஸை எடுக்க போகிறதில்ல, எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை போட்டு ஓக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, நான் இப்போ நெக்ரோமான்சரை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெக்ரோமான்சரை தொட்டு போடுவான். அது வந்து மித்திக்கல் கான்ஸ்டலேஷன், ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்ஸ்டலேஷனை ஹீரோ தேர்ந்தெடுத்துருவான். ஹீரோ அது தேர்ந்தெடுத்தோன்னே ஹீரோ உடம்பு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஒக்கா மக்க 10 ஸ்டார் ஸ்டாங்கு வேறு, இது நான் இருந்ததுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலையே, இது வேறு நெக்ரோமான்சர் மித்திக்கல் கிரேடில் கிடச்சிருக்கு, நம்பவே முடியல நம்மளால் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து இந்த நெக்ரோமான்சரோட ஸ்கில்லாம் காட்டுறாங்க. இந்த கிளாஸ் வந்து ஒரு மித்திக்கல் கிளாஸு. நம்ம ஹீரோ வந்து இறந்து போனவங்கள அவனால் மறுதிருப்பியும் கொண்டு வந்து அவங்கள ஒரு பெட்டாக பயன்படுத்த முடியும். அதே மட்டும் ஹீரோவோட
அட்டாக்கு வந்து 25 ஸ்டாரு, அதே மாட்டம் மேஜிக்கு எல்லாமே ஓரளவு அதிகமாகவே இருக்கும் மிச்சவங்களை பார்க்கும்போது. ஹீரோ வந்து அவனுக்கு கீழே கொண்டு வர பெட்டு இல்லைன்னா அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அது வந்து க்ரோத் வந்து மித்திகல் கிரேட் வரையும் போக முடியும். அதே லெவலில் இருக்க பீஸ்ட்டை வந்து அது வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும். அடுத்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இவன் கொன்னானா அது வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஒரு லெவலான ஆன்மாவை நம்ம ஹீரோவால் எடுத்துக்க முடியும். ஒரு பர்சன்டேஜ் இல்லைனா 5% இப்படி. அதனால ஹீரோவோட குரோத்து வேறு லெவலில் இருக்கும். பீஸ்ட் டேமனோட அந்த பெட்டு வந்து அவங்க ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ஆனால் ஹீரோ வச்சுருக்க அவனோட ஸ்கில் இந்த நெக்ரோமென்சர் அவனோட பெட்டை வந்து ஹை லெவலில் கொண்டு போக முடியும். அதே மட்டும் நம்ம ஹீரோவுக்கு தான் லாயல்ட்டியாக இருப்பாங்க. அந்த பீஸ்ட் டேமர் பெட்டு மட்டும் பசக்கர் மடுக்கெலாம் போகாது. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, எல்லா விஷயம் முடிஞ்சு. நீங்கள் அடுத்து டூம் சைட் டவுனுக்கு போவீங்க, அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டை 0ன்னு போட்டுரு, நான் எல்லாத்தையும் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால என்னோடய போன வாழ்க்கையில் இருந்த மாட்டோம் இந்த வாழ்க்கையிலையும் இந்த வேர்ல்டில் அந்த ட்ராகன் ராஜ்யத்தில் நான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கணும். முன்ன வந்து 10 வருஷமாக போராடி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தேன். இப்போ இந்த வாழ்க்கையில் மித்திகல் கிரேடில் இருக்க என்கிட்ட ஒரு பவர் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வரேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறோம். டூம் ஸ்டே டவுன். இந்த டவுனில் யாராலையும் சண்டை போட முடியாது, ஏன்னா இங்கே அது மட்டும் சண்டை போகிறதுக்கு விதி கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே வந்து இறங்குறான். இங்கே எது மாஸ்டர்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. அப்போ பக்கத்தில் இருக்கும், இங்கே மாஸ்டர்லாம் கிடையாது, மாஸ்டர்லாம் வெளில இருக்கும், இங்கே சண்டை போடுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ பக்கத்தில் ஒருத்தன், யாராச்சும் டீம் அப் பண்ணுறீங்களா, இப்போயே சேர்ந்துக்கிட்டு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப மிஸ்டியாக இருக்குது. டார்க்னஸ்லேருந்து இறந்து போனவங்களாம் திரும்பி வர மாட்டோம், நிறைய மான்ஸ்டர்லாம் திரும்பி வரும். அந்த மான்ஸ்டர்லாம் அழித்து நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும். அப்படி தான் நான் ட்ராகன் லேண்ட்லேயும் செஞ்சேன். அதே மட்டும் தான் இங்கேயும் திருப்பி ரிப்பீட்டாக நடக்கிற மட்டும் தெரியுது. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்து இதில் நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற கொஸ்டின்னா, இந்த வேர்ல்டுலேருந்து அடுத்த வேர்ல்டு போகிறதுக்கு 1000 மான்ஸ்டரை கொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு 10 சில்வர் காயின்ஸு. இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இருக்க அந்த ஒரு பாஸ் மான்ஸ்டர் நம்ம தோக்கடிக்கணும். தோக்கடிச்சிட்டு செகண்ட் வேர்ல்டுக்கு போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இருக்க கொஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு, அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறான். அது என்னடன்னா ஒரு வெப்பன் ஷாப் தான். அங்கே போய்ட்டு ஹீரோக்கு தேவையான வெப்பன் வாங்க போகிறான். ஆமாம், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்க வெப்பன் ஷாப்பில் இருக்கவர் கேட்குறாரு. அந்த கடையில் வந்துட்டு ஒரு ஸ்டார் லெவலில் இருக்க ஐட்டமாச்சும் இங்கே இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்டவனே, தம்பி நீ கேட்குறதுலாம் இருக்குது, ஒரு 10 காப்பர் காயின் கொடுத்தீங்கன்னா நீ கேட்குறதெல்லாம் இங்கே தானாக நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே நம்ம ஹீரோ, இதில் ஒரு 100 காப்பர் காயின் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இருக்க வெப்பனை கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே அவர் பொசுக்குன்னு, இந்தாப்பா தம்பி நீ கேட்ட வெப்பன் அப்படின்னு தூக்கி கொடுத்துருவார். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கலாம், என்னது இவ்வளோ காசு வச்சுருக்கானா, இவன் நான் இப்படி செலவு பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடைக்காரரும், இது வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி, நிரம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த கடையில் நிற்கிற ஒருத்தர், நம்ம புதுசாக வரும்போது நம்மளுக்கு 100 சில்வர் காயின் தான் வச்சு தருவாங்க, ஆனால் நீ எதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு நட்சத்திர இருக்கிற அளவுக்கு ஒரு வெப்பனை வாங்கியிருக்க, இது உனக்கு வந்து அதிக அட்டாக் பவர் கூட கொடுக்காத அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் இதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புவான் நம்ம ஹீரோ. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு லெவலில் ஸ்டாரில் இருக்க அந்த வெப்பன் வந்து அதிக அட்டாக்கு தராதா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கும் போது, தரும், ஆனால் இதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் தேவைப்படும், அந்த ஆற்றலை வச்சு தான் நம்மளால் அட்டாக்லாம் பயன்படுத்த முடியும். நம்ம ஃபஸ்ட் லெவலில் இங்கே வரதுனால நம்மள்ட்ட அதிகமாக ஆற்றல் இருக்காது, அதனால் நம்ம சரியான வெப்பன்ஸை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாரும் ஹீரோ பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, அவன் எல்லா காசையும் இங்கேயும் செலவு பண்ணிட்டு போயிட்டான், இந்த குழந்தை சீக்கிரமாக சாப்பாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா காசு இருந்த வண்டி தான் இந்த உலகத்தில் நம்மளால் பிழைக்க முடியும். இவன் வந்தோடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போயிட்டான், அவன் டிஃபென்ஸுக்கு எதுவுமே கொண்டு போகல, இவன் சீக்கிரம் சாப்பிட்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் நடந்து போயிட்டே இருப்பான். எதனால நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா நம்ம ஹீரோட்ட தான் மில்லியன் கணக்கில் ஆற்றல் இருக்கேன், அது ஹீரோவுக்கு தான் இவ்வளவு கொடுத்துட்டாங்க எடுத்தோடனே, பில்லியன் கணக்கில் இருக்குது ஹீரோட்ட, இதை வச்சே ஹீரோ எல்லாத்தையும் போட்டுதரலாம், அந்தளவுக்கு ஹீரோட்ட ஆற்றல் இருக்குது. அதனால தான் ஹீரோ அந்த வெப்பனை வாங்கியிருப்பான் மொத்த காசையும் கொடுத்து. ஹீரோ அதை வச்சு மேஜிக்கல் பீஸ்ட் ஷேமர் டாப்பு, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இருக்குது, லெவல் வந்து 0, இது மேஜிக்கல் பவர் 5 இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, நம்ம இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த வெப்பனுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மெசேஜ் வரும். இல்லை நான் ரெஃப்யூஸ் பண்ணல, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கத்தியே ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வெப்பனை ரீஸ்பான்ஸ்மெண்ட் பண்ணிடுவான். நீங்கள் இந்த வெப்பனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வெப்பன் இப்போ அடுத்து வந்து அட்டாக் பவர்லாம் அதிகரிச்சிருக்கும். மேஜிக் பவர் 5லேருந்து 26க்கு போயிடும். அடிஷ்னல் ஆட்டிபியூட் வந்து 2ஆக போயிடும். இவன் அட்டாக் பண்ணும்போது 3 செகண்டு நிற்கும் இந்த பவர். இது இப்போ ஃபயர் அட்டாக் தான் பண்ணனா அது 3 செகண்டு நின்று இன்னும் அட்டாக் அவனுக்கு அதிகமாக கொடுக்கும் எதிரிக்கு. இதை பார்த்துட்டு
அப்படி நிற்கும் போதே ஹீரோவோட அடுத்து பாரை காட்டுறாங்க. இதில் வந்து ஹீரோட பேர் போட்டிருக்கு. ஹீரோ வந்து நெக்ரோமன்சரு. ஹீரோ வந்து பேர் வந்து 0ன்னு கொடுத்துருக்கான். 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0ன்னு கொடுத்துருவான் தலைவன் பேரை. ஹீரோ வந்து லெவல் 0, எக்ஸ்பீரியன்ஸ் 0, மேஜிக்கல் அட்டாக் 56, ஃபிசிக்கல் டேமேஜ் 18, மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் 19, ஹெல்த் 200, மானா 180. இதே மட்டும் ஹீரோவுக்கு தனியாக ஆக்டிவேட் பாயிண்ட்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து ஆற்றல்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹீரோவுக்கு ஏகபோகமாக மில்லியன் கணக்கில் இருக்கும். இதை வச்சு தான் ஹீரோ சம்பவமே பண்ணுவான். வாங்க போக பார்ப்போம். அதோட ஹீரோட காசை வந்து இப்போ சுத்தர கிடையாது. மொத்த காசையும் ஹீரோ பயன்படுத்திட்டான். அடுத்து போக தான் காசு சம்பாதிப்பான். அதையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு மிகப்பெரிய இடத்துல சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஒரு பீஸ்ட்டு வந்து உல்ஃபு மாட்ட இருக்க பீஸ்ட்டுக்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பீஸ்ட்டை போட்டு அடி நடிப்பான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பீஸ்ட்டு இவங்கள போட்டு டேமேஜ் கொடுக்க போனால் இவங்கள போட்டதெல்லாம் பார்க்காது. ஒவ்வொரு அடியிலேருந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே இருந்து ஒரு ஒளி தெரியும். என்னன்னு பார்த்தா ஒரு ஃபயர் பாலாக மாதிரி அங்கே நிற்கிற பீஸ்ட்டை வந்து ஒரே அடியில் காலி பண்ணிடும். அடித்த வேகத்துக்கு அந்த பீஸ்ட்டு செத்து போயிடும். அது செத்து போனோடனே இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காய்ஸ் மாற்றி சொல்லிட்டேன், அது ஓனை கிடையாது, எலி. உருமாறின எலியை வந்து ஓனையை மட்டும் காட்டி வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? சரி ஏன்டா இப்படி பட்டியேட்ட. நம்ம ஹீரோ அந்த எலியை போட்டு தள்ளிட்டு என்ன அது நம்மளுக்கு ஆட்ரிபியூட் பாயிண்ட் இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது, இப்படி கிடச்சா நம்மளால் டெவலப் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த எலியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே காட்டுறாங்க. இவன் வந்து ரொம்ப திறமைசாலி இருப்பான் போலியே. ஈஸியாக அந்த எலியை போட்டு தள்ளிட்டான். இவன் ஃபஸ்ட்டு வந்தோடனே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பான். அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல் பார்த்தாது. நம்ம வந்து அடுத்த லெவல் போனோம்னா 3 இல்லைனா 4 அங்கே வந்து ஸ்பைடர் இருக்கும். அதுக்கும் கீழே வந்து அந்த 5லேருந்து 7க்குள்ளே வந்து ஸ்கார்பியன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம அதுக்கும் கீழே போனோம்னா வந்து பன்னிலாம் நிறையா இருக்கும். அடுத்து கீழே போகிறதுக்கு அடுத்து லாஸ்ட்டு 10வது லெவலில் வந்து போர் கிங் இருப்பான். அவனை போட்டு தள்ளினா தான் இதை கிளியர் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு பக்கத்தில் 3 இல்லைனா 4 இந்த லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்ம லெவல் அதிகரிக்க வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பிக் ப்ரோ எங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா, எங்கள் டேங்கு அதுக்கப்புறம் ஹீலெல்லாம் இருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது என்னால் முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையாக ஹீரோ சொல்லிட்டாங்க. இங்கே கிளம்பிடுவான். என்னடா ஆச்சு? அவனோட ஆரை பார்த்தா மான்ஸ்டரோட அதிகமாக இருக்க மாட்டா இருக்கே அப்படின்னு அந்த மஞ்சமுடி சொல்லுவான். நம்ம ஹீரோ போகிற பக்கம் பார்த்துட்டு அங்கே தானே தடை செய்யப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போயிட்டுருக்கான், அங்கே கொடூரமான மான்ஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருப்பான். வந்த வேகத்துக்கு ஹீரோ லெவலப்பு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு அட்டாக்லேயும் ஹீரோவுக்கு பாயிண்ட் ஆற்றல, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஹீரோவுக்கு ஏகபோகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான், அது கிடச்சவனே போதும், நான் அடுத்த நாளுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாதே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே அங்கே இருக்க மொத்தத்தையும் போட்டு தள்ளிடுவான். ஹீரோ போட்டு தள்ளிட்டு அவனோட ஃபயர் பவரை பார்ப்பான். அது கொஞ்சம் இன்னும் லெவல் அதிகரிக்கணும்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் கிடச்சிருக்கும். அதே மட்டும் ஹீரோ பார்த்துட்டு நம்ம இப்போ ஓரளவு நம்மளோட இன்டெலிஜென்ட்டு, அஜிலிட்டி, ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு மேஜாக இருக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிப்பான். அதே மட்டும் நம்மளோட ஃபயர் பவர் அதையும் நம்ம அதிகரிக்கணும். ஒவ்வொரு பவராக தான் கிடைக்கும், அதை நம்ம அதிகரிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபயர் அட்டாக்கை லெவல் பண்ண ஆரம்பிப்பான். நீங்கள் வந்து இப்போ 10 பாயிண்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபயர் பவர் அதிகரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அடுத்து 50 பாயிண்ட் கொடுத்து அதிகரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 130% இப்போ டேமேஜ் அதிகமாக விழுவும் இந்த ஃபயர் அட்டாக்லேருந்து அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பரவாயில்லையே 130%, இது நல்லா தான் இருக்கும். பிகினரில் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பரவாயில்ல. இந்த லெவலே போயிட்டு இருந்தால் நான் செகண்ட் லெவல் போகிறதுக்குள்ளேயும் நான் நல்லாவே அடுத்த லெவலில் போயிடுவோம் போலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோ அந்த கொஸ்ட்டை பார்ப்பான். ஓரளவுக்கு ஹீரோ அந்த கொஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டோர் மட்டும் இருக்கும். அதுக்கு முன்னாடி போயிட்டு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கதவை திறப்பான். கதவு திறந்து பார்த்தா எதுக்க ஒருத்தன் உட்காந்துருப்பான். யாருன்னு பார்த்தா அவன் ஒரு என்பிசி. அவன் வந்து ஹீரோ கொஸ்ட்டு கொடுப்பான். நம்ம ஹீரோ ஒரு என்பிசியோட கொஸ்ட்டில் கிடைக்கிற ரிவார்டோட அந்த மான்ஸ்டர் கொஸ்ட்டில் கிடைக்கிற ரிவார்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த கொஸ்ட்டை அப்செட் பண்ணிக்க வேண்டியதான், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கொஸ்ட்டை அப்செட் பண்ணிப்பான். அந்த கொஸ்ட்டோட டிப்ஸ் எல்லாம் ஹீரோ படித்து பார்த்துருக்கும்போது திடீர்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவான். பாயிண்ட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு 500, சில்வர் காயினு 1, எனர்ஜி 300, இது மட்டும் ஹீரோவுக்கு நிறையா கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவான். ஹீரோ உள்ளே வந்தோடனே ஒரு 3 கண்ணு தெரியும் மட்டும் தெரியும். இங்கே வெறும் மான்ஸ்டர் ஒண்டி இல்லாமல் வேறு எதாவது இருக்கும் போலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அங்கே யாரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க போல். அதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அவங்களுக்கு தரமான சம்பவம் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ இப்போதைக்கு இந்த ஸ்டீல் மாட்டம் இருக்கிற அந்த சென்டிபீடை சந்திக்க வேண்டியதுதான். உன்னை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பா, வா நம்ம சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட தயாராகும்.
இது லெவல் 5 ஹெச்பி 240, அதே மட்டும் மேஜிக்கல் பவர் 49, ஃபிசிக்கல் டிஃபென்ஸ் வந்து 28. இது மட்டும் எல்லாமே ஓரளவு ஹையாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த சென்டிபீரை அடித்து காலி பண்ணுறதுக்கு அவனோட பவர் எடுத்துகிட்டு போகிறதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்கே அனிமி லவருக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பெண்ணாக பார்க்க போகிறோம்னா நான் திரும்ப வந்து கடவுளாக மாற போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனம் தான் பார்க்க போகிறோம். இந்த மனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த ஸ்கார்பியனோட ஹீரோ சண்டை போட போயிருப்பான். அதுலேருந்து இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்கார்பியனை பயங்கரமாக அவனோட ஃபயர் பவரை பயன் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஸ்கார்பியனும் அங்கிட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ ஒன்றை விட்டாதனடா நீ அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு கேப்பே விடாமல் அட்டாக் பண்ணி அவனோட எனர்ஜியெல்லாம் பயன்படுத்தி அதை மோசமாக அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ பண்ணல அட்டாக்ல அந்த ஸ்கார்பியன் சரியான கடுப்பாயிட்டு இன்னையோட சோழியை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பசகர் மோடு மட்டும் போயிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி போட்டு வெளுக்க வரும். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அவனோட அந்த பவரை பயன்படுத்தி சீக்கிரம் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹீரோ அதை அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணாலும் அதுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாது. ஏன்னா ஹீரோ பண்ண அட்டாக்லாம் தடுத்துரும். நீ தடுத்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சுட்டு இப்போ நீ தப்பிச்சு போடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் அட்டாக் அதுக்கு மேலே லான்ச் பண்ணி விட்ருவான். அது பண்ண வேகத்துக்கு அவ்வளோதான், அதோட சோழி முடிஞ்சு. நம்ம ஹீரோ அடுத்து இந்த அட்டாக்கில் என்னோட மொத்த எனர்ஜியும் காலியாக போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு அப்படி சொன்ன வேகத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஒருத்தர் வந்து இந்த ஸ்கார்பியன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்பியனை குத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் பின்னாடி ஒருத்தர் அட்டாக் பண்ணான் தானே, அவனோட அட்டாக்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு அவனை பார்த்து நின்றுட்டு இருப்பான். டேய் தம்பி என்னப்பா வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து அப்படி கேட்ட உடனேயே அப்படின்னா நாங்கள் இருந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீங்களாம் ஒரு பைத்தியக்கார பயிலுவோ, நிறைய பேர் அவங்களோட மொத்த முயற்சியும் பயன்படுத்தி பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ நிறைய பேரை கொன்று நீங்கள் அவங்கள்ட்ட இருக்க பொருளெலாம் திருடி இப்படி பொழைக்கிறதுக்கு நீங்களாம் உயிரோடு போய் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சரி உன்னோட கடைசி ஆசையை நல்லா ஏதாச்சும் இருந்த நிறைவேற்றிக்க, உனக்கு வந்து நான் இப்போ சரியான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா டப்பாவே பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்தி அங்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்தானே அவனை தக்கஜி மாட்டான் போட்டு கொளுத்தி எடுத்து அப்படியே கறிகடியாக மாற்றி விட்ருவான் ஹீரோ. அதை பார்த்துட்டு அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஒடுக்கிட்ட மானா இல்லைன்னு தானே சொன்னேன், இப்போ எங்கேருந்து மானா வந்துச்சு, நீ எப்படின்னா புது பையன் கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி நான் இப்போ மானா காலி ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இங்கே வந்துருப்பீங்களா, இங்கே வந்து எந்த மாட்டிருப்பீங்களா, இதெல்லாம் என்னோட பிளான் தான், உங்களை வந்து நான் வச்சு வெள்ளாட வரேன், என்னோட பவரில் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ அவனோட நெக்ரோமேன்சர் பவரை பயன்படுத்தி அந்த ஸ்கார்பியனை மறுதிருப்பி கொண்டு வருவான். அது இப்போ ஆர்மர்டு ஸ்கார்பியன் கிங்கு இல்லைன்னா எம்பரர் அப்படின்னு அது பேர் போட்டிருக்கோம். டேய் தம்பி கைப்புள்ள எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொன்ன உடனே அடி எதுக்கு அடிக்கிறவனுக்கு பீதி கலங்கி போயிடும், எல்லா பக்கமே எல்லாமே ஓடி போயிடும். நம்ம ஹீரோவுக்கு ஆர்மர்டு எம்பரர் ஸ்கார்பியன் இது வந்து இப்போ நார்மல் கிரில்லில் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பொறுத்த வரைக்கும் இது சும்மா நார்மல் கிரில்லில் தான் இருக்கலாம். ஆனால் இதை நம்ம ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த பீஸ்ட் டேமர்லாம் அவங்க பீஸ்ட்டை லெவல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும். நம்மளும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஆர்மர்டு எம்பரரை நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எதுக்கிட்ட தான் அதிகமான ஆற்றல் இருக்குல்ல, ஆற்றல்லாம் ஒன்றும் இல்லை, அது எனர்ஜி அதுதான் அதிகமாக இருக்குல்ல, அதை வச்சு நம்ம மொத்தத்தை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். சரி அப்டேட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மர்டு எம்பரரை வந்து ஃபஸ்ட்டு டி ரேங்கு அடுத்து ஏராக ஆர்மர்டு எம்பரராக மாற்றி விட்ருவோம். அது 30% அது அட்டாக்லாம் தாங்குற அளவுக்கு அது சரியான பவர்ஃபுல்லாக போயிடும். அதை பார்த்த உடனே அவ்வளோதான் நின்ன இடத்துல அவனோட வாய்ப்படுத்துக்கிட்டு நீ உண்மையிலேயே மனுஷன் தானே, நீ வேறு யாரோட நீ இந்த ஸ்கில்லை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான். நீங்கள் நான் உள்ளே வந்து அந்த கொஸ்டி எடுக்கும் போது யாரை நான் கண்காணிக்கிற மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நான் இந்த ஆர்மர்டு ஸ்கார்பியனை பாதி டேமேஜ் பண்ணி நான் அதை தோக்கடிக்கிற லெவலுக்கு போனோடனே நீங்கள் வந்து என்னையும் அடிச்சுட்டு இந்த ஸ்கார்பியன் அடிக்கலாம் தானே பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் போட்டு வச்சுருவான். ஐயோ இவன் நம்மளோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்காடே தெரியாதரமாக விட்டவே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேய் தம்பி அவனை போய்ட்டு முடிச்சோறா அப்படின்னு அவனோட ஸ்கார்பியன்ட்ட சொல்லுவான். வேறு வழியில் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கார்பியன் வேகமாக வந்து அவனை அங்கேயே மடக்கி பிடிச்சிரும். அவன் ஹீரோட்ட மண்டி போட்டு என்ன தவிர செஞ்சு உயிரோடு விட்டுருக்கேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ எவ்வளோ பேர் நீ கொண்டிருப்பா பலம் நம்ம நாங்கள இப்போ நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டை வச்சு ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுவான். வெளில வந்தோடனே அந்த கொஸ்ட்டு முடிச்சோன்னே ஓகே நீங்கள் வந்து எனக்கு அந்த கொஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணனால நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டேன் அப்படின்னு அந்த வெளில உட்காந்துருக்க என்பிசி சொல்லிட்டு இருப்பான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு நிறையா இது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு ஒரு சில்வர் காயின் அப்படி இப்படின்னு நிறையா கிடைக்கும். அதோட ரிவார்டாக ஹீரோவுக்கு ஒரு நெக்லஸும் ஒரு பூட்ஸும் கிடைக்கும். அதை வச்சு ஹீரோட பவரை கொஞ்சம் அதிகரிக்க முடியும்.
அந்த நெக்லஸை போட்டோன்னே ஹீரோவோட மானம் வந்து 5% அதிகரிக்கும், மேஜிக்கல் பவரும் அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த பூட்ஸை போட்டோன்னே ஹீரோவுக்கு ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும். அதோட அவனுக்கு ஒரு ஆர்மர் மாட்டம் அது ஹீரோவுக்கு உதவியாக இருக்கும். அப்படி அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஹீரோ படிச்சுட்டு அப்படின்னா இது ஒன்றுமே போதும், என்னோட ஸ்கார்பியன் கிங்கும் நானும் சீக்கிரமே லெவலப் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன் இதை வச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். புதுசாக ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆயிருக்கு, அது வந்து லெவல் 5ல் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் போயிட்டு அதை கிளியர் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிவார்டு இருக்குது அப்படின்னு அந்த நோட்டீஸில் போட்டிருக்கோம். அதெல்லாம் படித்து பார்த்து நான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ இது எனக்காகவே வந்திருக்கு போலையே, நம்ம போயிட்டு இதை கிளியர் பண்ணால் நம்மளோட லெவல் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகும். அப்போ ஒருத்தன் கத்திட்டு இருப்பேன், யாராச்சும் என்னோட வரீங்களான்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்லுவான், டேய் உன்னோட வந்தா நான் சாவறதுக்கு சமண்டா, நம்மலாம் லெவல் 1 லெவல் 3 இது மட்டும் இருக்க போய் கிளீன் பண்ண வேண்டியதானே, ஏன்டா அப்படி பண்ணுற, இது தற்கொலை சவுண்டா அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நடந்து வரும்போது டேய் ஓரமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டு ஒருத்தனை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அவன் கோல்டர்கள் ஆர்மர்லாம் போட்டு வந்துகிட்டு இருப்பான். இவன் வந்து மிகப்பெரிய பணக்காரனா, இவனோட பேர் வந்து லீன்னு வச்சுக்கலாம். ரியல் வேர்ல்டில் இவனுக்கு சொந்தமாக 3 மருந்து கடை இருக்குது, அதனாலே இவன் ரொம்ப பாப்புலரான ஆள் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நிற்கிறது அங்கே நிற்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஆமாம் இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். யாரா நம்ம ஹீரோ நினச்சி வைப்பான், ஓ இவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டா, இவளோட எக்ஸ் தானே அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா உன்ட்ட வீட்டுக்கு காசு கட்ட கூட உன்ட்ட பணம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சா இந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஹீரோவை பார்த்து கடுப்பேற்ற மட்டும் பேசிகிட்டு இருப்பா. உன்னை மட்டும் பீஸ்ட் மாஸ்டர்லாம் இங்கே வந்து நான் இப்படி அடிபட்டு சாவறதுக்கு நான் விரும்பவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ ஒழுங்காக மூடிட்டு நீ என்ன பண்ணுறியோ அதை ஒன்றி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுவோம். அது இவன் என்ன ஏற்றி பேசுகிறான், என் காலில் மண்டி போட்டு என்னை சேர்த்துக்கணும்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தியா இவர் தான் இருக்கிறதுலே பணக்காரர், இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு பார்த்தியா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய்ட்டு அந்த கேட்டை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கடுப்பேற்றிட்டு இருப்பாள் அந்த பொண்ணு. நம்ம ஹீரோ என் செருப்பு கூட அவள் செம்ம வர மாட்டான், இவெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு கடுப்பாய் ஏய் அங்கே பாரு அவன் எவ்வளோ கேவலம் பேசிக்கிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு அந்த லீபைல்கிட்ட சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அவன் ஹீரோ மேலேருந்து ஒரு பயங்கரமான அறம் வந்துகிட்டு இருக்கும். அவன் பக்கத்தில் நினச்சி பார்த்துட்டு அவனோட பவர்னா நம்மளுக்கு தெரியல, நம்ம பார்த்து தான் அவன்கிட்ட சண்டை போடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம இப்போதைக்கு இந்த கேட்டை கிளியர் பண்ண வேண்டியதான் நம்மளோட ப்ரையாரிட்டி, இது மட்டும் சில்லற பயிலால் சண்டை போட வேண்டாம், இப்போ உன்னோட உயிரை நான் பிச்சை போட்டு போகிறேன், அதனால் நான் இப்போ போயிட்டு இந்த கேட்டை கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னமோ பிச்சை போட மாட்டேன் போவான். ஆனால் நம்ம ஹீரோ பவர் நம்மளுக்கு தானே தெரியும் பிரதர், நம்ம அவ்வளோதான் கோவப்பட வேண்டாம். ஏன்னா அவனோட கியர்லாம் பார்த்தீங்களா, அவன் ஃபஸ்ட்டில் ஸ்டாரில் இருக்க பல லட்சத்துக்கு வாங்கி வச்சிருக்கான், நம்மளாம் அதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது, இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும், என்னோட பவர் வேறு, இந்த உடம்புல இருந்தவனோட பவர் வேறு, ஏன்னா இவன் உடம்புல இப்போ நான் இருக்கேன், இவனோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். டேய் நடிக்காமல் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன வேற எவனா மாட்ட தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் நிற்கிறவன் பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே அவங்கள்ட்ட அந்த உயிர் தெளிந்து வரதுக்கான அந்த ஸ்க்ரோல் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு தட்டையும் 3000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு 3 வாட்டி அவங்களால திருப்பி வர முடியும், நம்ம உயிர் இருக்க வரைக்கும் அதை வச்சு நம்ம திருப்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி இந்த 5வது லெவல் இது நம்மளுக்கான லெவலப் பாயிண்ட்னு நினைக்கிறேன், இதை வச்சு நம்ம லெவலப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே இந்த லீப்பைலோட டீம் தான் காட்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணு ஏன் அவன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துனா நீங்கள் ஏன் பழிவாங்கல அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்னோடய குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அவனை வெளியில் நின்று நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா என்னோடய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும், அதனால் அவனை நம்ம உள்ளே வர வச்சுட்டு நான் உன்னை மண்டி போட்டு உன் காலில் உளுந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த லீப்பையை சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பான். பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் இப்படி சொன்னதுக்கு நான் இதுக்காகவே உங்களுக்கு நான் நிறையா கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி போயிட்டுருக்கோம். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி அங்கே வர மொத்த மான்ஸ்டரையும் நம்ம ஆர்மர்டு ஸ்கார்பியனையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் 2 பேரும் பொழந்து எடுப்பாங்க, அட்டி பிரித்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கவங்கலாம் ஒளிஞ்சின்னு பார்த்துக்கிட்டு ஐயோ இவன் உண்மையிலே நியூபி தானா, இதாட்டி பொழந்து எடுக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி அந்த லீப்பையிலோட சண்டை போட்டு வந்தாடா அவன், ஆனால் இவ்வளோ கொடூரமாக சண்டை போடுறான், தெரியாதனமாக இவனை நம்ம ஒப்புழுத்துட்டப்பே அப்படி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது 4-5 பொண்ணுங்க வந்துட்டு பிரதர் நீங்களே எங்களை சேர்த்துக்கிட்டு உங்களோட கொண்டு போகிறீங்களா, நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து எல்லோரும் ஒன்றா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதில் இன்னொரு பொண்ணு நான் உங்களோட காதலியாக விருப்பப்படுறேன், நீ என்ன சொன்னாலும் நான் சேர்த்துக்க தயாராக இருக்கேன், நீங்கள் என்ன ஒன்று உங்களோட சேர்த்துக்கிட்டோன்னே போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. இப்போ நம்ம தலைவன் என்ன பண்ணுவோன்னா இல்லை எதுவும் தேவையில்ல நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுவான். அப்படி ஹீரோ வந்துகிட்டு இருக்கும்போதே இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த ரிலி மூட போகுது, நீங்கள் யாராச்சும் அங்கே போய் 10 நிமிஷத்துக்குள்ளே இதை யாராச்சும் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா பண்ணிங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 10 நிமிஷம் இருக்கா, சரி என்னோட நண்பனை வச்சு நான் அதை முடிக்கலான்னு ஆசைப்பட்றேன், என்னோட நண்பன் எனக்கு சீல்டாக பயன்படுவான்
அதனால் என்னோடய மானா ரெக்கவரி இந்த நெக்லஸ் வச்சு என்னோடய மானா ரெக்கவரி பண்ணிக்கலாம். சரி இப்போதைக்கு போயிட்டு இந்த 10 நிமிஷத்தில் இதை முடிக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவோம். அப்போ அந்த லீப்பையில் டீமை கட்டுவாங்க, எல்லாம் அடி வாங்கி மோசமாக உட்காந்துருப்பாங்க. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும், அந்த ஸ்கோரில் பயன்படுத்தி சீக்கிரம் நம்ம உயிரோட நம்ம ஆட்களை கொண்டு வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்த மட்டும் அவனுக்கு தெரியும். யாருன்னு அங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து நிற்பான். நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து இந்த லெவல் 5 கேட்டை உன்னை தன்னால் தனியாக கிளியர் பண்ண முடியுமா, நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருப்பானா. சரி எப்படியும் தானே இவனை நம்ம பைட்டாக பயன்படுத்தி தப்பிச்சிடலாம் அவனும் மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிப்பான். அப்படி சிரித்த உடனே அவனுக்கு சரியான நடிச்சா யாரை பார்த்து இப்படி வில்லத்தனமா சிரிப்பா உனக்கு கொளுத்தா பண்ண மாட்டேன் இன்றைக்கி சரியான படம் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இல்லை அவன் ஒரு ஏழை பையன் அவன்கிட்ட எதுக்கு இப்படி பேசுறீங்க, ஆனால் சார் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம இங்கேருந்து போக வேண்டியதான், ஏன்னா அந்த ஸ்கார்பியன் வேறு நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குது ஸ்கார்பியன் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அடாச்சா இவ்வளோ நேரம் வந்து ஒரு மயிறு பிடிக்கலையே ஏடா இப்படி வடிக்கிட்டு இருக்கியே டா பண்ண பட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஸ்கார்பியன் லாடை அட்டாக் பண்ணுறதுக்கு இருந்து கிளம்பிடுவோம். அந்த ஸ்கார்பியன் லாடு நம்ம ஹீரோவுக்கு எதுக்கு வந்து நின்றுரும். சரி என்னோட தம்பியை பார்க்குறியா, என் தம்பியை வச்சு உடனே கிழிச்சு எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை சமன் பண்ணிடுவோம். 2 பேரும் சேர்ந்து அதுக்கு சரியான டேமேஜை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்கார்பியனு இந்த அடியெல்லாம் தாக்க முடியாமல் கடத்து கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆள் போட்டு வெளுத்தெடுப்பான். அந்த ஸ்கார்பியனை கொஞ்ச நேரத்துலேயே அங்கே நம்ம ஆளோட ஸ்கார்பியனை வச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அதை அடிக்கிற அடியில் அதுக்கு சரியான டேமேஜ் ஸ்பேட்டல் டேமேஜ் தான். அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அதுக்கு டேமேஜ் பயங்கரமாக போக ஆரம்பிக்கும். அப்படியே அடித்து நம்ம ஹீரோ அந்த ஸ்கார்பியனும் போட்டு தள்ளிடுவோம். கடைசியாக அது ஆடு கத்திக்கிட்டே கீழே விழுந்து செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் ஹீரோ இப்போ எவன்டா கிக்கே இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதை சட்டை போட்டு உங்களால் கொல்ல முடியல பைத்தியக்கார பயிலோட போங்கடா டே போயிட்டு லாலிபாப் வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவில் பார்த்து சொல்லுவோம். அந்த புதுசாக வந்த லெவலை ஒருத்தன் நின்று கிளியர் பண்ணிட்டான், அவன் பேர் வந்து 0 அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். லெவல் 5ல் இருக்கிறத ஒருத்தன் கிளியர் பண்ணிட்டானா, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் சாதாரண ஆள் தானே, அவன்கிட்ட இவ்வளோ பவர் இருக்காது, அவன் எப்படி அதை தோக்கடிச்சான் அப்படின்னு ஹீரோவோட எக்ஸு அந்த கோல்டன் கலர் ஆர்மர் போட்டவன் அந்த லீப்பையில் பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லீப்பையிலும் அவனை பார்த்தா சாதாரண ஆள் மட்டும் தெரியல, அவனுக்கு பின்னாடி யாராக இருக்காங்கன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் ஆமாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவனுக்கு பின்னாடி இருக்க ஆளை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். எல்லோரும் கேளுங்க, அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த 0 ஆள் இருக்கான் தெரியுமா, அவனை எல்லோரும் கண்டுபிடிச்சி கொட்டுவாங்க, அவனை நம்மளோட குரூப்பில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட ஸ்கார்பியனை கட்டுவாங்க. ஹீரோட ஸ்கார்பியனு 7ஆம் லெவலுக்கு போயிடும். ஐயோ போடு நம்ம ஹீரோட ஸ்கார்பியன் அடுத்த லெவலுக்கு சரண் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்குமா. இதோட இந்த எபிசோட் முடியுதே. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஐப்புக்கிறப்பட்ட தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இன்னொன்று கேட்க விரும்பல சரியா மக்களே, நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடை பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பெண்ணாக பார்க்க போகிறோம்னா ஐடியல் பிளேயர் ரிட்டர்ன் எஸ் ஏ காட் அப்படிங்கிற மனோட அடுத்த படம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ சொல்லிட்டுருக்கான், நிறைய வெப்பன்னு அதுக்கு ஆர்மரு ட்ரெஸ்ஸு நிறையா கிடச்சிருக்கு, அதோட எனக்கு இதில் சில்வர் காயினும் கிடச்சிருக்கு, அதெல்லாம் விட எனக்கு முக்கியமாக கிடச்சது இந்த ஸ்க்ரோல் தான். இந்த ஸ்க்ரோல் வந்து லெவல் 5 குவாலிட்டியில் கிடச்சிருக்கு, அதோட அயன் லெவலில் இருக்குது. அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம்னா 1000 எனர்ஜி பாயிண்ட் வேணும். நம்மளாம் இது கவலைப்படுவோமா, 1000 எனர்ஜி பாயிண்ட் தானே, இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சா வாய்ப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 1000 எனர்ஜி பாயிண்ட்டை கொடுத்து அந்த ஸ்க்ரோலையும் அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ணோன்னே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோலையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ நம்மளுக்கு கிடைச்ச லக்குடா, இந்த ஸ்க்ரோல்லாம் இது மட்டும் லோ லெவலில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த ஸ்க்ரோல்லாம் நியூபியாக வந்தவங்களால வாங்கவே முடியாது, ஆனால் நான் என்னால் வாங்க முடியும், இது எனக்கு கிடைச்ச வாய்ப்புடா, டே நான் கைப்புள்ள நீ பெரிய ஆள்றா அப்படின்னு ஹீரோ அவனே பெருமை தட்டிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஹீரோவுக்கு ஒரு கொஸ்ட் வரும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்கியூ மிஷன் போகணும், அது வந்து கிங் லெவலில் இருக்கும், அதை உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோவுக்கு அதோட ரிவார்டு அதிகமாக கிடைக்கும் நேரம் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது இந்த கொஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போலையே, ஏன்னா என்னோடய லெவலே வெறும் 5 தான், ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 10 லெவலுக்கு மேலே இருக்கும், அந்த பண்ணிலாம் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குமே, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்குமே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்போம். டாக்கு 100, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் 68, மேஜிக்கல் பவர் 65, ஹெல்த்து 720. ஏன் எங்கேயோ போத நம்ம வந்து லெவல் 5 அது 10. யாயோ அந்த பண்ணியை ஒன்றை சமாளிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிருமே, சரி எடுத்து தான் பார்ப்போம், எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கொஸ்ட்டை அப்செட் பண்ணிப்பான். ஒரு சின்ன பொண்ணு அந்த பண்ணிக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பண்ணியை ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு வெட்டி வரும்போது திடீர்னு அங்கே ஒரு வெடி விபத்து ஏற்படும். என்னென்னு பார்த்தா அந்த பண்ணி அந்த இடத்துலையே அப்படியே எரிஞ்சு போய் செத்து போயிடும். அப்போ அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா
ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்குமா, நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஆமாம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சர்வேர் எம்எல்ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த பொண்ணை வந்து 10 மணி நேரத்துக்கு நீங்கள் பாதுகாத்து அவங்களோட சிட்டியில் கொண்டு விடணும் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பண்ணி கடந்து கத்த ஆரம்பிக்க, ஏழே எவனா அடிச்சது, என்னோட நண்பனை எவனா கொண்டது அப்படின்னு அது கத்துமா. நீ சிங்களாக வரவடா, நாங்களாம் பண்ணிங்களா கூட்டமாக தான்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடியாளெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் ஐயோ நம்மளுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக வரும் போலையே, சரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு பண்ணி ரோஸ்ட்டு தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு பண்ணியும் சும்மா கருக்கி எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவுக்கு நீங்கள் ஒரு 10 லெவலில் இருக்க ஒரு பண்ணியை கொட்டிக்க, அதனால உங்களுக்கு 1,00,000 எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாட்டம் எல்லா பண்ணியும் ஹீரோ அடித்து போட்டு தள்ளிட்டு இருப்பானா. ஒவ்வொரு பண்ணியை அடித்து போட்டு தள்ளும் போது நம்ம ஹீரோவுக்கு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 5 ஏறும், ஹெல்த்து எஜிலிட்டி எல்லாமே ஏறும். அதோட முக்கியம் இல்லாமல் ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். ஏன்னா இந்த பண்ணியை வச்சு ஈஸியாக ஹீரோ லெவலாக போயிட்டு இருப்பான். ஆனால் ஒன்று இந்த பண்ணியெல்லாம் ஹீரோ ஒன்று வேணா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஆகிட்டு சுற்றி பார்த்தோன்னா மொத்தமாக ஹீரோ சுற்றி போட்டுரும். சுற்றி போட்டோடைய நம்ம ஹீரோ சரி இவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட கைப்புள்ளியை கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மோட ஸ்கார்பியனை வாடா என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா இந்த பண்ணிங்கள்ட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை சமன் பண்ணி விட்ருவோம். சமன் பண்ணி விட்டுன்னு வெறி தினமும் வந்து நிற்கும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தனியாக அளவே அந்த பண்ணிங்க மொத்தத்தையும் பெரட்டி எடுப்பாங்க. நம்ம ஹீரோவை அடிக்க, நம்ம ஆர்மர் ஸ்கார்பியன் உதைக்க, 2 பேரும் அந்த பண்ணிகளை புதைக்க அப்படின்னே போயிட்டுருக்கோம். 2 பேரும் சேர்ந்து அடி பிரித்து எடுப்பாங்க. அப்படியே ஹீரோவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லை எனர்ஜி பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்து குமிய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்காம வாடா கைப்பில் இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சின்ன பொண்ணு ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆவலையில் என்னாச்சு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குமா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் பரவாயில்ல நீ கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்மள்ட்ட மான வேறு சீக்கிரம் தீர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் ஓரம் நின்று வேடிக்கை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் களத்தில் இறக்கி 2 பேருமே போட்டு தலார வைப்பாங்க. இறக்கி அடிக்கிற அடியில் அந்த இடத்துல அப்படியே வெடி ஆரம்பிக்கும். மொத்த இடமும் அப்படியே கறிக்கு போகும் அந்த பண்ணியெல்லாம். ஹீரோ எல்லாத்தையும் சுட்டு சூறையாடிக்கிட்டு இருப்பான். கடைசியாக ஹீரோ எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு நான் இப்போ தயாராகிட்டேன். ஆனால் என்னோடய ஆர்மர் ஸ்கார்பியனு இதுக்கிட்டையும் இப்போ அவ்வளோதான் டிஃபென்ஸ் இல்லை, இதுவும் இப்போ வீக் ஆகிட்டு இருக்குன்னு அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்ல வேலையாக நான் இதுங்களோட சண்டை போட எனக்கு லெவல் 2 லெவல் அதிகரிச்சிட்டேன். நான் இப்போ 5வது லெவல்லேருந்து 7வது லெவலே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ அவனோட லெவல் அதிகரித்தோடனே ஹீரோவுக்கு அந்த ரிங்கு மட்டும் போட்டிருப்பானே அந்த ரிங்கு அது வந்து அடுத்த லெவலுக்கு மாறிடும். ரிங்கோட அட்டாக் பவர் இப்போ அடுத்து 7 லெவலில் போனோடனே ஆட்ரிபியூட் வந்து கோல்டுக்கு மாறிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார் குவாலிட்டி, அட்டாக் பவர் 35, அதே மட்டும் ஸ்ட்ரென்த்து 3, கிளாஸ் நன்னு வந்துடும். எனர்ஜி பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் கன்சியூம் ஆகும். இதை வச்சு ஹீரோனால் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுரும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு அதோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி தலைவன் மிக ஃபயர் பாலை கேதர் பண்ணுவான். ஏன்னா அங்கே இருக்க பண்ணி மொத்தத்தையும் ஒரே எதிரியாக போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அங்கே இருந்த மொத்த பண்ணியும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த ஃபயர் பாலை பயன்படுத்தி ஒரு அட்டாக் பண்ணுவாம இருங்க மொத்தமும் செத்து போயிடும். நம்ம ஹீரோவும் அந்த பண்ணியெல்லாம் போட்டு தள்ளிட்டு அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டு இருப்போம். அந்த சின்ன பொண்ணு மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சத்தம் கேட்கும். அந்த கோல்டன் ஆர்மர் போட்டவன் ஏய் நீ அங்கேயே செத்துட்டுன்னு நினச்சேன், நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒன்று தேவையில்லாது ஒன்று வந்து வீணாக போனது, இதுக்கிட்டலாம் பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை, ஒழுங்கு முறையாக ஓடி போயிருக்கு, நான் கடுப்பாயிருவேன், எனக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவோம். அது பார்த்தோன்னே அங்கே பற்றியெல்லாம் அவன் உங்கள்கிட்ட எவ்வளோ அரகண்டா பேசிகிட்டு இருக்கான், லெவல் 5ல் இருக்க உங்கள்கிட்ட இவ்வளோ அரகண்டா பேசிகிட்டு இருக்கான், சரியான பாடம் போட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கொள்ளு கத்திக்கிட்டு இருக்குமா. ஆமாம் நான் முன்னே அவனை விட்டுட்டேன், இப்போ அவனை விட போகிறதில்ல, நான் அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த சாங்கு பயில நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அந்த பொண்ணு அவனை விடாது, அவனுக்கு கொல்லுக்கு இருக்கிறதா இருக்குது, இன்னும் எண்ணெயை தூக்கி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது என்னோட சண்டை போட வரியா, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ தைரியமாக நின்றுட்டு இருப்பான். எதுக்கு நிற்கிறவனுக்கு ஹீரோ பற்றி தெரியலை. சரி வாடா வந்து வாழைப்பழத்தில் வலிக்கு விழுந்த மாட்டா நீ என்கிட்ட வந்து அடி வைட்டு போகிற அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க, சரியான காமெடியாக போயிடும். ஐயோ என்ன ஆச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சிக்கன் பிரியாணி பார்சல் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு நான் இவன் பீஸ்ட் மாஸ்டர் தானே, இவனால இப்படி சண்டை போட்டு முடிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட ரிங்கோட பவர் தான் பயன்படுத்தியிருப்பான். இவங்களுக்கு குழப்பமாக இருக்குது தானே, நானே சொல்கிறேன் இருங்க அப்படின்னு ஹீரோ நம்மளுக்கு விளக்குவான். இந்த கேமில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம தெரியாமல் கொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு பஃப் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு ஒரு பஃப் கிடச்சிருக்கும். அந்த பஃப்பை பயன்படுத்தி ஹீரோ அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டுருவான். ஹீரோட ஸ்ட்ரென்த்து எல்லாம் 10%, 20% அதிகரிச்சிடும். நம்ம ஹீரோ அதான் சாக்குன்ட்டு
சொல்லிட்டு அவனோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்த போவான். அப்போ அவன் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வளர ஆரம்பிப்பான். ஒரு நிமிஷம் நான் தான் சுப்ரீம் கிராண்ட் தலைவனோட லீவ் குடும்பத்தோட மூத்த மகன், நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணினா நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப அப்படின்னு ஹீரோட சொல்லுவான். நீ சொல்கிறா தக்காளி சோறு, உனக்கு இன்னைக்கு பாயாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். மொத்த அட்டாக்கே அவன் மேலே லான்ச் பண்ணி விட்ருவான். ஆளை அப்படியே சேர்த்து நேரத்தில் அப்படியே ரோஸ்ட் ஆயிடுவான். ஒரே ஸ்ட்ரைக்கில் ஆளை முடிச்சு விட்னோட சோழியை முடிச்சு விட்ருவான் ஹீரோ. ஆளை அப்படியே அவ்வளோதான், சோழி முடிஞ்சு ஒரு அட்டாக்கில் ஆள் அப்படியே மொத்தமாக அவனோட ஆர்மரை தவிர அப்படியே கரைஞ்சி போயிடுவான். நம்ம ஹீரோ இவ்வளோ வீக்காக இருக்கானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று சொல்கிறான் நம்மள்ட்ட. இப்போ உங்கள் பேர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதே உங்களை அட்டாக் பண்ண வர வந்து ஒரு கருப்பு கலர்னு வச்சுங்க. அவன் உங்களை அட்டாக் பண்ணிட்டானா அவனோட பேருக்கு மேலே பிளாக் கலரில் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க, இல்லைனா ரெட் கலரில் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க. மாற்றி சொல்லிட்டேன், ரெட் கலர் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு பண்ணதுனால உங்களை எல்லாரும் தொடர்த்தி அட்டி காலி பண்ணுவாங்க. நீங்கள் அதை லிஸ்ட்டு உங்கள் மேலேருந்து போகணுன்னா நீங்கள் நிறைய மான்ஸ்டரை காலி பண்ணணும். நீங்கள் சாவறதுக்கு தயாராக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியதான் அந்த ரெட் கலரில் இருக்க மார்க்கு உங்கள் மேலேருந்து போகும். நல்லா இருக்கே, அவனோட ஆர்மர்லாம் இங்கேயே ட்ராப் ஆகிட்டு, இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் போய் பொறுக்கிட்டு இருப்பான். அப்படி பொறுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினா, இது எனக்கு தெரியும் போச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் வருவானா. இல்லை என்னை விட்டுரு, நான் ஒரு வாட்டி செத்துட்டேன்னா மறுபடியும் பின்னால் திரும்பி வர முடியாது, அந்த ஸ்க்ரோலை நான் ஏற்கனவே பயன்படுத்திட்டேன், அதனால் என்னை உயிரோடு விட்டுரு, இன்னொரு வாட்டி என்னால் பயன்படுத்த முடியாது அந்த ஸ்க்ரோல் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த பொண்ணு சொல்லலாம் கண்டுக்காம சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிளம்புவோம். அந்த பொண்ணு என்ன சொல்லனா, ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் ஒன்று மறக்கலை, நான் இன்னும் உன்னோட காதலி தானே, நீ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வரும்போது பாடியாக்கிட்டு என்ன எனக்கு வேலையில் நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு முறையோட ஓடிப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அந்த பொண்ணு என்ன இருக்கிறோன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்கீல, கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன், உன்னை காலி பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிற வரையிட்டு அப்புறம் அங்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஹீரோ அந்த சின்ன பொண்ணை கொண்டு வந்து அதோட ஹோம் டவுனில் விட்டுருவான். விட்ட உடனே ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆயிரும். தேங்க்யூ பிரிக் பிரதர், நீங்கள் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அந்த பொண்ணு நட்டு சொல்லிகிட்டு இருக்கும். ஹீரோ வந்து கிங் கிரேடில் இருக்க ஒரு மிஷினை முடிச்சிருக்கானே, அதனால் ஹீரோவுக்கு நிறையா ரிவார்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ ஒன்றா என்னென்ன ரிவார்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் பெட்டுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போக பார்க்கலாம். எல்லா ரிவார்டையும் ஹீரோ ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ என்னத்தையும் சமன் பண்ணுற மட்டும் ஹீரோ கை நீட்டிகிட்டு இருப்பான். கையில் பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு ஸ்பியர் உட்காந்துரும். அது பார்த்தா ஐஸ் ஸ்பியரு, அதோட குவாலிட்டி 2 ஸ்டார் லெவலில் இருக்கும். அதோட அட்டாக் பவர் 25%. இது வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் இதோட ரேங்க் வந்து நன்னுன்னு போட்டிருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம இதை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோ வந்து அந்த ஃபயர் ஸ்டாப்புக்கு பண்ண மாட்டோம், இதுக்கும் அதோட ஆட்டிபூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீரோ இதை அப்டேட் பண்ணிடுவான். இதை வந்து அடுத்து கோல்டன் லெவலுக்கு கொண்டு போனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து ஹீரோவுக்கு பார்த்தா ஒரு முட்டை தான் கிடைக்கும். என்னடா அது வெறும் முட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது மட்டும் முட்டை அந்த பண்ணி நிறையா சண்டை போட்டேன் அப்போயே நிறையா கிடச்சிச்சு, இப்போயும் கிடைக்கிது, இதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த முட்டை பார்த்தாலும் நார்மல் கிரில்லில் தான் இருக்குது, இதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சாதாரண ஒரு முட்டை தான், நான் இது மட்டும் நிறையா வச்சுருந்தேன், இது மட்டும் வச்சு இந்த முட்டையெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய செல்லப்பிராணிக்கு நான் அது எல்லாத்தையும் உணவாக கொடுக்க போகிறேன், ஆர்மர் ஸ்கார்பியனே வாடா எல்லாத்தையும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் நம்ம ஆர்மர் ஸ்கார்பியன்ட்ட கொடுத்துருவான். அதோட கண்ணில் அப்படியே ஒரு தேஜஸ் தெரியும். அப்படியே ஹீரோ ஒரு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கொடுத்து நம்ம ஆர்மர் ஸ்கார்பியனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். உங்களோட ஆர்மர் ஸ்கார்பியன் இப்போ சில்வர் லெவலுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க, இது அப்டேட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அட்டாக் பவர், டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் அட்டாக் வெயிட்டு அப்படின்னு எல்லாமே சும்மா வேறு லெவலில் அதிகரிச்சிருக்கும். நம்ம ஆர்மர் ஸ்கார்பியனே சும்மா வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் ஆர்மர் ஸ்கார்பியன் நிற்கிற போஸ்டரே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பற்றியெல்லாம். மறுபடியும் ஸ்கார்பியனு, அதுக்கப்புறம் லெவல் 2 ஸ்டாப்பு, அந்த முட்டாப்பையை கொடுத்துருப்போம் கோல்டன் ஆர்மரு, இதெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக என்னால் இந்த லெவல் 1 லேண்டில் இருக்க பாஸை என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது, வெளில போய்ட்டு எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போர்ட்டல் விட்டு வெளில வர ஆரம்பிப்பான். வெளில வந்தோடனே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். என்னென்னா அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும். உன்னோட தம்பிக்கு நீ அந்த 30 லட்சம் காசு காட்டலை, நான் உன்னோட தம்பியை நாங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம், உன் தம்பிக்கு எந்த ஒரு சிகிச்சையும் நடக்காது, நீ அப்படி கட்டலனா ஒன்றி தான் அவனுக்கு சிகிச்சை நடக்கும், நான் இப்போயே சொல்லிடுறேன், இதை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி அந்த கோல்டன் நார்மலில் சில பகுதியை விற்றுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மில்லியனு இல்லை சில மில்லியன் கிடைக்கலாம், அதை வச்சு அந்த காசை நம்ம கட்டிட்டு அவனோட இந்த ஒரிஜினல் ஓனருக்கு நம்ம ஏதாச்சும் கைமாறு செஞ்ச மாட்டோம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வார்னிங் நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக விற்க முடியாது, இதெல்லாம் ஒரே செட்டு தான், அதனால் நீங்கள் தனியாக பிரித்து விற்கிறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் பேரில்
உனக்கு லட்டில் வச்சேன்னு பார்த்தியா பாம, இல்லை நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாட்டோம் ஹீரோட புஜ்ஜி போயிரு. என்னடா இப்படி பட்டிக்கலடா அப்படின்னு ஹீரோ சோத்தோட உச்சிலே இருப்பான். சில சில்வர் காயினை விற்றா கூட நம்மளுக்கு ஒரு 10,000 தான் கிடைக்கும். ஆனால் இது பத்தாதே, நம்மளுக்கு காசு சம்பாதிக்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கோல்டு காயினை கொடுத்து 2,000 யான் ஒருத்தன் வாங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் பார்த்தோன்னா ஹீரோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஒரு ஸ்பேரிங் பட்டை தேவைப்படுது, அவங்களுக்கு பேரிங் பட்டரை வந்தால் 3 லட்சம் வான் கொடுப்பான் அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் நம்பாதீ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்போம். இது சுவாரஸ்யமாக தான் இருக்குது, உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்குமா அப்படின்னு இந்த மெசேஜில் படித்து பார்த்துட்டு நம்மளோட லெவலுக்கு நம்மள்ட்ட இப்போ இருக்க பொருளை வச்சு கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து இப்போ லெவல் 10 போயிருப்பான். அவன்கிட்ட லெவல் 2 ஸ்டாரில் இருக்க ஒரு வெப்பன், பவர்ஃபுல்லான வெப்பன் கூட இருக்குது. இதை வச்சு ஹீரோனால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது நமக்கு. இந்த எபிசோடு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க ஆர்கனிமிலவர். போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா ஐடியல் பிளேயர்ஸ் ரிட்டன் எ காட் அப்படிங்கிற மனோட அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். போன வீடியோ பிடிச்சின்னா இந்த வீடியோ பிடிக்கும், வாங்க வீடியோவில் போகலாம். ஹீரோ என்ன பண்ணோன்னா அந்த ஏன் பண்ணோட அக்காட்ட பேசிட்டு வந்துகிட்டு இருப்பான். நீ என் தங்கச்சி கரெக்டாக அந்த கர்ஸை நிற்கிறவில்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது, நீங்கள் ஒரு 40,000 50,000 ஏன் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு வருவோம். அடுத்து அந்த பைத்தியக்காரன் சொன்னதே நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், காசு ரொம்ப பட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். கிரிகிரின்னு யாருங்க அப்படின்னு ஹீரோ கேட்பானா, நாங்கள் வந்து மிஸ்ட்ரி ரெயின் பவுலியன் அப்படிங்கிற கில்லேருந்து வாய்ஸ் லீடர் பேசுகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணோட அக்கா சொல்லும். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நான் உனக்கு ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு மாதத்துக்கு 30,000 ஏன்னு கொடுத்து உன்னை வேலைக்கு எடுக்கலான்னு இருக்கோம், நீ எங்கள் கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, மிஸ்ட்ரி ரெயின் கில்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஓ வரலாமே அப்படின்னு சொன்னோடனே 2 பேருக்கும் சந்தோஷமாக போயிடும். ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த அக்கா கடந்து குச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்பா கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா, நான் கொஞ்சம் கண்டிஷன் சொல்ல வேண்டியது இருக்குது, அந்த கண்டிஷன்லாம் நல்லா தெளிவாக கேட்டுக்க. எனக்கு வந்து இந்த கில்டில் சேர்ந்து உங்களோடலாம் பேச்சு கேட்டு வேலை பார்க்கறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் வருவேன், ஆனால் என்னோடய விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, என்னோடய பர்சனலில் யாரும் தலையிட மாட்டேங்கன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி சொன்ன வேகத்துக்கு 2 பேரோட மூஞ்சி சொங்கி போயிடும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போர்டில் உட்காந்துங்கள்ட்ட சொன்னோன்னே இது என்ன அது நியாயம், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காம அவன் தனியாக இருப்பானா, இவன் வந்து என்ன மெம்பரே கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாம் படுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்மனோட அங்கிள் அவனை கண்டிப்பாக நம்ம கில்ல சேர்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் அவ்வளோ ஜீனியஸ், அந்த லீப் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் அவன் ரொம்ப ஜீனியஸ், நம்ம 100 வருஷத்தில் யாருமே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிளியர் பண்ணல, 100 வருஷத்தோட சாதனையை முறியடிச்சிருக்கான், அதனால் அவனை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும், அப்படிப்பட்ட ஜீனியஸை நம்மளால் எப்படி விட முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஏன் பண்ண சொல்லும், ஆமாம் அங்கிள் நீங்கள் அங்கே அக்கா சொல்கிற மட்டுமே அவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் சூப்பர் டைப் தெரியுமா, வேறு லெவல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இதை செஞ்சே ஆகணும், அவன் நம்ம கில்ல எடுத்துக்கலாம், ஆனால் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம செய்ய வச்சிடலாம் நம்ம நினச்சதை அப்படின்னு அந்த லீப் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். சரி நான் இதை உங்கள்கிட்டயே விட்றேன், நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு அடுத்த செகண்டே கால் வர ஆரம்பிச்சிடும். கால் வந்தோடனே ஹலோ சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ சொன்ன எல்லா நிபந்தனைக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ எப்போ வந்து எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது என்னதே கில்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன், நான் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ என்னதே வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறியா, அப்படின்னா நீ கில்டில் வந்து ஜாயின் பண்ண தானே அப்படின்னு அந்த லீப் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், எனக்கு வீட்டிலேருந்து வேலை பார்க்க தான் கரெக்டாக இருக்கும், ஓகேனா டீல் இல்லைனா நோ டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியாக நம்ம எப்படியோ அந்த கில்டு வேலைலாம் முடிச்சாச்சு, இனிமேல் காசுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வந்து பீஸ் கட்டிடலாம், அடுத்த வேலையாக நம்ம வா உள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் விளையாட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறது தயாராகும். எடுத்தோன்னே இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் வேர்ல்டு போறியா செகண்ட் வேர்ல்டு போறியான்னு கேட்குமா, நம்ம ஹீரோ செகண்ட் வேர்ல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்ருவோம். செகண்ட் வேர்ல்டு எப்படின்னா சாம்பிகளால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ அந்த செகண்ட் வேர்ல்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ளேயும் போயிடுவோம். உள்ளே போயிட்டு எப்பா இந்த வீடு அருமையாக தான் இருக்குது, செத்து போனவங்களாம் திரும்பி வருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ இருக்கும்போது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கோஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு கோஸ்ட்டு, செகண்ட் வேர்ல்டு கோஸ்ட்டு, தேர்ட் வேர்ல்டு கோஸ்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட் பஸ்ஸை கண்டுபிடிக்கணும், தேர்டு வந்து 3 வேவ்ஸு இந்த ஜாம்பி வேவ்ஸை தடுக்கணும், அதெல்லாம் தடுத்து முடித்தோன்னே அடுத்து இந்த வேர்ல்டில் இருக்க பாஸ் மான்ஸ்டரை தடுத்து ஹீரோவில் சண்டை போட முடியும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதெல்லாம் மாதிரி ஹீரோ என்ன சொல்லுவானா, நம்ம இதெல்லாம் முடிக்கணும்னா லெவல் 15க்கு மேலே இருக்கணுமே, என்ன பண்ணுறது, சரி எதாக இருந்தாலும் பண்ண தான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இப்போ அடுத்தவே வரப்போது யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கேப்டனை பார்த்துட்டு ஓ இந்த
இந்த வேர்ல்டில் இப்போ அடுத்தவே வரப்போகுது. நம்ம இங்கே எதெல்லாம் சேவ் பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்தாக வரப்போகுது. அதனால தான் லெவலில் பதட்டமாக இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த கேப்டன் நம்ம ஹீரோ பார்த்து, வீரணி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வா சண்டைக்கு போகணும், நம்மளுக்கு அடுத்து பெரிய வேலை நிறையா இருக்குது, நீ அங்கே போய்ட்டு சப்ளை யூனிட்டில் வேலை பாரு, அங்கே இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வெப்பனை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்ப்பான். உனக்கு ஒரு கொஸ்டும் வந்துடும், நீங்கள் இந்த வெப்பன் கொஸ்ட்டை ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு. நம்ம ஹீரோ, இது நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், நான் உங்களுக்கு அங்கே சம்பவம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அந்த கேப்டனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, அங்கே போய் கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாப்புல. அடுத்து ஹீரோ அந்த ஃபஸ்ட்டாக இருக்க மிலிட்ரி பேஸுக்கு போயிடும். அங்கே பார்த்தா நிறையா ஜாம்பிஸாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு விட்டுக்கிட்டு. நம்ம ஹீரோ இறங்கின உடனேயே அவனோட ஸ்டாப்பை எடுத்துக்கிட்டு தான் போவான். ஸ்டாப்பை எடுத்துக்கிட்டா ஆர்மர் ஸ்கார்பியனே இறக்கிக்கிட்டு, வாடா தம்பி போயிட்டு நம்ம சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மொத்த சாமியும் பிடிச்சி போட்டு வெளுக்காரவும் ஜாம்பியே ஹீரோ பார்த்து பயந்து ஓடும், அந்தளவுக்கு அடிப்பான். ஹீரோட ஸ்கார்பியனும் சேர்ந்து போட்டு மிதிக்கும், நம்ம ஹீரோவும் சேர்ந்து மிதிப்பான். சரி, நம்மளோட டெக்னிக் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து அவனோட ஐஸ் பவரை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அந்த ஸ்டாப்பை கையில் கொண்டு வந்துட்டு, என்னப்பா அடுத்த அட்டாக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியனை சொல்லுவானா. நம்ம ஸ்கார்பியன் என்ன பண்ணோம், ஒரு ஜாமியை அப்படியே ரெண்டாக தொக்கா பிடிச்சி வச்சுக்கோம், இவன் தாண்டா இன்றைக்கி நம்மளோட பலியாடு, இவனை வச்சு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியனுக்கு அதோட ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்மர் மாட்டணும். அதெல்லாம் ஒவ்வொரு பவரில் இருக்கும். அந்த ஆர்மர்லாம் எவ்வளோ நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆடுவோம் நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஒன்று அன்றைக்கி அப்டேட் பண்ணுறான்டா இவங்கள வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஜாம்பியெல்லாம் பிடிச்சி போட்டு மிதின்னு மிச்சிக்கிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரோசன் அட்டாக் வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த ஜாம்பிக்கு அப்பயும் ஒன்றும் பண்ணாது. அப்படியே அந்த ஃப்ரோசன் அட்டாக்கில் அந்த ஜாம்பி திகுன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு ஹீரோக்கு வந்துடும். ஓ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிது, காயின் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் போட்டு கொளுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்துவான். நம்ம ஹீரோ லெவலு டப்புன்னு ஏறிக்கிட்டே போவான். என்னடா இது இவ்வளோ நேரம் சண்டை போட்டு எனக்கு இந்த ஃபயர் கோர் தான் கிடச்சிருக்கு, வேற என்ன பண்ணுறது, இது கிடச்சதே நம்மளுக்கு போதும், இன்றைக்கி நம்மளுக்கு இது போதும், ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே, ரொம்ப பசிக்குது, முதல்ல போய் சாப்பிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஆறாக வரும். என்னென்னா கொடூரமான ஒரு மான்சரு போர்ட்டலில் கிழிச்சிட்டு வர மாட்டோம். அதை பார்த்தோன்னே ஹீரோ, இது வந்து ஒரு லார்டு லெவல் சேர்ந்த மான்சராக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படி சொன்ன மாட்டோமே அங்கே ஒரு பெரிய மான்சர் அப்படியே ரோர் விட்டுட்டு வந்து நிற்கும். அங்கே வந்திருக்க மான்சர் ஒரு ஐஸ் டைப்பு லார்டு மான்சர். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ அக்கா மக்கா எவ்வளோ பெரிய லார்டு மாஸ்டரே, இதை அடித்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் கிடைக்க போகுதுன்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன், எனக்கு ஒரு ஊடிசியல்னால் ஒரு புக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இதுதாண்டா நம்மளோட வேட்டை, இதை அடித்து நம்மளுக்கு தேவையானதை எடுத்துப்போண்டா அப்படின்னு ஹீரோ சபதம் போட்டு அதை அடிக்க தயாராகும். அந்த மான்சரோட யானை, நம்ம ஹீரோ எறும்பு, அதை அடிக்கிறதுக்கு ஹீரோ சிரிக்கிட்டே போவானா. அந்த மான்சருக்கும் நம்ம ஹீரோ அந்த ஆயுதத்தை எடுத்தோடனே வெப்பனை எடுத்தோடனே அதுக்கு வந்து அப்படியே சென்ஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, இந்த வந்துட்டேன்டா தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம். வாடிச்செல்லாம் வா, உனக்காக தான் காத்துக்கிடுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை அடிக்க வந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுட்டு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவானா. மறுதிருப்பி அதை ஐஸ் அட்டாக்கை பயன்படுத்தும் நம்ம ஹீரோ மேலே. என்னதே ஐஸ் அட்டாக்கா, என்னகிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி அதை போயிட்டு டெஜ்ஜிலே அடிப்பான். என்னடா அது ஐஸ் போய் ரெண்டு சேர்ந்து வந்து அடிக்குது அப்படின்னு ஆச்சு. மக்கா 2 ஆட்டி போட்டையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறான். அதுக்கு டேமேஜ் கம்மியாக தான் போகுது. அந்த மான்சர்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது அட்டாக் பண்ணால் என்னோடய ஹெல்த்து ஏகபோகமாக போயிடுது. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்மர்டு ஸ்கார்பியனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மான்சர். நம்ம ஸ்கார்பியனை அட்டாக் பண்ணி போட்டே தள்ளிடும். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்கள் ஆர்மர்டு ஸ்கார்பியனு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. என்னென்னா அது ஐஸ்லேயே அப்படியே ஸ்பைக்கு மட்டும் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சிடும். உருவாக்கி நம்ம ஆர்மர்டு ஸ்கார்பியனை ஒரு அட்டாக் கூட திருப்பி பண்ண விடாமல் போட்டு தள்ளிடும். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்போம், அட்டாச்சை நம்ம ஆர்மர்டு ஸ்கார்பியன் வேறு செத்துப்பித்த, இப்போ எப்படி எதிர்த்து சண்டை போடுறது, ஸ்கார்பியனை திரும்பி வரதுக்கு கூட 1 மணி நேரம் ஆகுங்கிறாய்க்க, இதை சமாளிக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தாத, இல்லை நம்ம அதை சமன் பண்ணால் நம்மளோட லாயல்ட்டி வேறு குறையுன்னு வேறு சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்புகளை தண்டுற அந்த ஆர்க்கு மேலே வந்து அடிக்கும். யாருன்னு பார்த்தா ஜான் பொண்ணு தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது நம்ம மணி பேங்கா, இது இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ உண்மையிலேயே அப்படி தான் சொல்லுவான். அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் இங்கே இருக்க சின்ன பொருசெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அதை சமாளிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, அதை நான் பார்த்துக்கிறேன், உன்னை கொஞ்சமாக நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்லாம் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த மான்சரை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மான்சருக்கும் கொடூரமான டேமேஜ் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ நினைப்பான், இந்த பொண்ணு அதோட அந்த மேஜிக் கண்ட்ரோலில் வச்சு என்னோடய பவர் அதோட பவர் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதுதான் அந்த மிஸ்ட்ரியான பவரா, இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இதோட பவர் வந்து என்ன சொல்லலாம், டார்க் மேட்சி அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குடா அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அவன் சொல்லலை, நான் சொல்லியிருக்கேன் டார்க் மேட்சின்னு.
கர்சடு மேஜுங்கிறாங்க. நம்ம வந்து அப்படி கூப்பிட வேண்டாம், டார்க் மேஜ் பவர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம ஹீரோ. நான் ஒன்றும் சும்மா இருப்பேனா, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நான் தானே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட 2 எலமெண்ட்டையும் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதே மட்டும் அந்த பொண்ணும் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். 2 பேர் பண்ணுற அட்டாக்கும் அந்த மான்சருக்கு கொடூரமாக விழுவும். கத்திக்கிட்டே அந்த மான்சரு செத்து போயிடும். நம்ம ஹீரோ ஒரு வழியாக போட்டு தள்ளுறண்டாத அப்படின்னு அப்போ தான் நிம்மதியாக பெருமூச்சு விடுவான். 4 மில்லியனுக்கான ப்ராஃபிட்டை பற்றிங்களா எனக்கு? நீ ஒண்டி இல்லைனா இப்போ நான் கண்டிப்பாக இதில் தோற்று போயிருக்கணும். அதனால் நம்ம 2 பேர் இந்த கிடச்சிருக்க லூட் ஆளுக்கு பற்றி பிரிச்சுக்கலாம்னு சொல்லும் போது, இல்லை நான் எதர்ச்சியாக தான் இங்கே வந்தேன். உங்களெல்லாம் வந்து நான் இங்கே ஒரு கொஸ்ட்டு விஷயமா வரும்போது தான் நான் பார்த்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இதெல்லாம் நீங்களே வச்சுங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு நம்ம ரோசின்னு வச்சுக்கலாம். ரோசி பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்குமா, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அதோட உன் அக்காட்ட இருந்தால் நான் பில்லு வாங்கிட்டேனே, இது உங்கள் அக்கா சொல்லலையா? என்னது சிஸ்டரா? என்னோட சிஸ்டரா? என் சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த பேரில் நம்மளுக்கு வயல் நுழையாது. நான் உங்கள்கிட்ட இன்னும் என்னோடய பேரை அறிமுகப்படுத்திக்கிறல. என்னோடய பேர் தான் யான். உங்களோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது, என்னோடய பேரா? திரும்பி அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்து நம்ம ஹீரோ, என்னோடய பேர் ஜாங்கி அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த பொண்ணும் சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குமா, சரி நம்ம 2 பேரும் எதார்த்தமாக சந்திச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய்த்து வா மான்சரை வேட்டையாடலாம், ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, கண்டிப்பாக போகலாம், நான் வரேன் உங்களோட, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். என்னோடய பவரை பயன்படுத்தினா மான்சர்லாம் ஒரு 30 செகண்டுக்கு நின்று போயிடும். அதை வச்சு நான் ஈஸியாக அடிச்சிடலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ, ஓ சூப்பர், இந்த பொண்ணோட பவர் வேறு லெவலில் தான் இருக்குது, இதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து விட்டுருப்பானா. ஆமாம், எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த யான் பொண்ணு கேட்கும். ரோசி பொண்ணு யான் பொண்ணு, ஐயோ போட்டு குழம்புதியா, நான் வந்து நிலையான ஒரு பேர் யோசிச்சு வைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு, இருங்கியா. நம்ம ஹீரோ சொல்லிட்டு போவோம், நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வேர்ல்டுக்கு போக வேண்டியிருக்கு, சிட்டிக்கு போயிட்டு அங்கே நான் கொஞ்சம் மான்சரை வேட்டையாடிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புவோம். நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன், யார் என்ன சவத்துலேருந்து வெளில கொண்டு வராங்களோ அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு. அந்த பொண்ணு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே, ஐயோ அடியே யானு ஒரே வேகமாக வருது, இதெல்லாம் நினச்சி பார்க்காத, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம பொறுமையாக அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லுமா. இப்போ முடிவு பண்ணிட்டேயா, இந்த பொண்ணு தான் ஹீரோயினி, பார்த்துங்க இந்த பொண்ணு தான் ஹீரோயினி, ஓகேவா, நம்ம ஹீரோயினியே திறந்துட்டு போயிட வேண்டியதான். அடுத்த சீன்லேயே ஹீரோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவனுக்கு கிடச்ச பொருள் என்னான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். லெவல் 1 ஸ்டாரில் நிறையா கிடச்சிருக்கும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த லெவல் 2ல் கிடச்சிருக்க இந்த கியர், இது என்னோடய ஸ்பீடு அதிகரிக்குது, என்னோடய ஸ்பீடு அதிகரிக்கிறதுனால என்னோடய மேஜிக்கல் பவரும் கொஞ்சம் அதிகரிக்குது, என்னோடய டிஃபென்ஸும் கொஞ்சம் அதிகரிக்குது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பூட்ஸ் இது எனக்கு ரொம்ப சூப்பராக வேறு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். சரி இது கிடச்சிருச்சு, அடுத்து நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்லு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு புக்கு ஓப்பன் பண்ணுவோம். அது ஓப்பன் பண்ணோடனே ஹீரோவுக்கு ஒரு பங்கமான ஸ்கில்லு கிடச்சிரும். அது எப்படின்னா, அவனோட கூல்டவுன் டைமை ரொம்ப மேசிவாக கம்மி பண்ணிடுவாங்க. 5 செகண்டில் அது கூல்டவுன் ஆயிரும். அது ஹீரோவால் திரும்ப யூஸ் பண்ண முடியும். வெறும் 97 மானா தான் அதுக்கு கன்சியூம் ஆகும். அதை பார்த்துட்டு ஹீரோ ஆச்சரியப்பட்டு போயிடுவான். ஹீரோ அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி யான் பொண்ணு, நம்ம ஹீரோயின் பொண்ணு ஹீரோவுக்கு நீ வரியா சண்டை போட போகலாம் அப்படின்னு கூப்பிடும். நம்ம ஹீரோவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் பண்ணி போயிடுவான். போன வேகத்துலேயே ஒரு ஜாம்பிக்கு ஒரே போட்டில் போட்டுருவான் ஹீரோ. போட்டு சும்மா மாதம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்கும், நீ எப்படி ஈஸியாக அந்த ஜாம்பியை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன்கிட்ட எதுவும் கார்டு லெவலில் இருக்கா, எக்யூப்மெண்ட்டில் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்கும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், என்னோடய அக்கா எனக்காகவே என்னோடய இந்த கிளாஸுக்காகவே தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப காசு அப்படின்னு சொல்லுமோ, ரொம்ப காசு புழங்குதோ, மணிலேயே குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆமாம் நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்ல அப்படின்னு ஹீரோ பார்த்து பண்ணியிருக்குமா, இல்லை என்னோடய கிளாஸ் வந்து ஒரு மித்திக்கல் கிளாஸு, அதனால் என்னோடய பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவான் அந்த பொண்ணுக்கிட்ட. என்னது மித்திக்கல் கிரேடா? மித்திக்கல் கிரேடெலாம் யாருமே இன்னும் அவைக்கணும் ஆகவே இல்லையே, இது எதுக்கு வாய்ப்பே இல்லை, மித்திக்கல் கிரேட் அவைக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே, எப்படி உங்களுக்கு ஆணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஆயிடுச்சு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆணுச்சு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், இப்போ நம்ம நடக்க வேண்டிய விஷயத்தை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டிருக்குன்னா, சிட்டியில் வந்து ஜாம்பியோட தொல்லை அதிகரிச்சிச்சு, யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரிவார்டு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கில்டுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லோரும் ஒழுங்காக சிட்டிக்கு வந்துடுங்க, அப்படி சிட்டிக்கு வராதவங்களாம் கில்டு விட்டு அடித்து பற்றி விட்ருவோம், ஒழுங்காக வந்துருக்கேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த செஞ்சின் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாரையும் போட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன திருந்தவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயினி பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அவன் வந்து என் அங்கிளோட ஃப்ரெண்டோட பையன், அவன் வந்து ஒரு வாய்ஸ் கில்டு மாஸ்டரு, அதனாலேயே இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓ இவன் அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுறானா,
சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சண்டை போகிறது தயாராகிட்டு இருப்பான். அப்படி ஹீரோ தயாராகிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு இடத்துல காட்டுவாங்க. கொடூரமாக ஒரு ஆர்க்கு கத்திக்கிட்டு இருக்கும். அது பயங்கரமாக போட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு அடி மீச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் சும்மா தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருக்கும். பறக்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லாரையும் அந்த ஆர்க்கு. இதுவும் ஒரு லார்டு மான்ஸ்டர் தான் பார்த்துக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம கோல்டன் ஆர்மர் இருப்பான். அதே மாட்டோம் சரி மான்ஸ்டருக்குள்ளே தான் சண்டை நடக்குன்னு பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர் குரூப்புக்கும் அதே மாட்டோம் அதுக்கு நிற்கிற வந்து கேடி பையன்னு வச்சுக்கலாம். அவனோட குரூப்புக்கு 2 பேருக்கு நடுவிலையும் சண்டை நடக்கும். டேய் லீ பையில இதை நாங்கள் தான்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எதுக்கு நிற்கிறேன் அந்த வாய்ஸ் லீடர் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம கோல்டன் ஆர்மர் டேய் நாங்களும் தான்டா இங்கே வந்திருக்கோம், எல்லாருக்கும் சொந்தம் தான், ஏன்னா இந்த மான்ஸ்டரை நம்ம இப்போ போட்டு தள்ளினா அவன் வந்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அந்த கோல்டன் ஆர்மர் சொல்லிக்கிட்டு இருப்பான் லீ பைய. அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வெறும் நெருப்பு மலையாக பொழியும். இந்த எங்கேயே பார்த்துருக்கனே ஏழை இது அவனோட வேலை தானே, இல்லை நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது என்னை மறுதிருப்பியும் நீ மறந்துட்டல, நான் வந்துட்டேன்டா சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் வந்துடுப்பான். இந்த மான்ஸ்டரோட டைப்பை சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரோசன் ஜாம்பி நார்மல் மான்ஸ்டர் டைப்பு வந்து. அடுத்து இன்னொரு டைப் இருக்குது, அது இன்னும் கொடூரமானது. அது வந்து இப்போ இதுலேயே எவாலான டைப்பு. அது கூட தான் இப்போ இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் பிடிச்சி போட்டு செலட்டி எடுத்து சுவட்டி எடுத்து அப்படியே புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துட்டு ஐயோ தலைவரை காப்பாற்றுக்க இந்த மனுஷரை சமாளிக்க முடியல அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை சண்டை போடுங்கடா சண்டை போடணும் வெடில் திந்துடும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் சண்டைக்கு நான் வரலாவா அப்படின்ட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான். அப்படி 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்தியா சிவ குடும்பத்தோட செகண்ட் பிரின்சஸ் மட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த பொண்ணோட பவர் சீல் பண்ணி இருந்தேன் கேள்விப்பட்டேன், தெரியும் எப்படி இந்த பொண்ணு இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை யாரும் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணி அதோட சீலை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு இன்னொருத்தர் சொல்லுவான். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கானா அவன் தான் அந்த சீலை ஓப்பன் பண்ணியிருக்கானா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பில்லை, அவன் பார்த்தியா எலும்பும் தோலமாக இருக்கான், அவன்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க பேசுகிறதுல நீ காதில் வாங்கிக்காத, நீ வேணா நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு ஹீரோ சொல்லுவான். ஐயோ எதுக்கு நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்குமா ஹீரோயினி. கேடி பையை பார்த்துட்டு ஏன் நீ இங்கே தான் இருக்கியா, நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து யார் அந்த பையன் உன் கூட இருக்கான், நீ அவனும் தனியாக வர வந்திருக்கியா, என்ன விஷயம் ஏதுன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த கேடி பைய. அப்போ அந்த பொண்ணு சொல்லும் என்னோட விருப்பம் நான் யாரோட வரதுன்னு, அது கேட்குறதுக்கு நீ யாருன்னு கேட்குமா, இல்லை உன்னோட பாதுகாப்புக்காண்டி தான் உன்னை யாரையும் நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லணும்னா என்னோட விருப்பப்படி நான் யார் கூடனாலும் வருவேன், என்னோட நம்பிக்கை நான் யார் தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஜென்ரல் நம்ம எல்லோரும் இங்கே கூப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குமா, நீங்கள் மறுதிருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ வந்து 100 கிங்கு அவன் வந்து மறுதிருப்பி உயிரோடு வந்துட்டான், அதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் பார்த்துப்பாங்க. சரி அப்போனா போய்ட்டு நம்ம 100 கிங்கை போய் படுத்தல வேண்டியதான், அதை போட்டுத்தலனா நம்மளோட கில்டுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. சரி அப்போனா போய் போட்டுத்தல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவோம். ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறுத்துவான். என்னத்துக்குன்னு ஹீரோ கேட்டால் நீ ஒரு பீஸ்ட் கண்ட்ரோல் தானே, உன்ட்ட எந்த பவருமே இல்லை, நீ எப்போ அங்கே போகலாம், நீலாம் அங்கே போகக்கூடாது, அதனால் நீ இங்கே இரு, உன்னோட பீஸ்ட் கண்ட்ரோலிங் வச்சுக்கிட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னோட பவரை நீ அதிகரிக்க முடியாது, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது, எல்லாத்துலேயும் வீக்கான பவர் வச்சுக்கிட்டு நீ எப்போ அங்கே போய் சண்டை போட முடியும் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை மறைச்சிக்கிட்டு இருப்பான். சரி அப்படின்னா நான் போகல அப்படின்னு ஹீரோ சொல்லணும். டேய் அவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நீ பேச வரும்போது நம்ம ஹீரோவும் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவோம். அவர் வரலன்னா நானும் வரலடா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை கோபப்படாதீங்க, நான் எதையும் தேவையில்லாமல் சொல்லலை, ஏன்னா அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாள் நான் திரும்ப வந்துடும் கண்டிப்பாக, நீ எனக்காக வெயிட் பண்ணு, நீ வீட்டு அந்த பாஸை டீல் பண்ணிக்க, நான் திரும்பி வந்து உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் சரி அவன் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் கிடச்சிருக்கும், சரி பரவாயில்ல, இப்போ நம்ம இருக்க கில்டு வந்து 5வது இடத்துல இருக்காங்க, இவங்களோட பவரை நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாரையும் சோதிச்சு பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தயாராகும். அங்கே இருக்கவங்களும் ஹீரோட பவரை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம கோல்டன் நர்மர் நீ அப்போனா யானோட கில்லில் சேர்ந்துட்டியான்னு கேட்கும்போது அந்த கேடி பொண்ணும் ஆமாம் நீ என்னோட மாஸ்டரோட கில்லில் சேருவோன்னா நீ தனியாக விட்டு அந்த பொண்ணோட கில்லில் அடிமையாக சேர்ந்துட்ட, இவ்வளோ சீப்பான ஆளாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அந்த கேடி பொண்ணு சொல்லிட்டு இருக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு யாராவது டார்க் மேஜிக்கை பயன்படுத்த வைப்பாங்க. அந்த மேஜிக் வந்து அந்த பொடிமையில் மட்டார்னு உளுந்த வேகத்துக்கு பக்கத்தில் நான் இங்கே இல்லைன்னா ரொம்ப நடந்துருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருக்க அவங்க கத்தாரம்பா ஹீரோவை பார்த்து அந்த கோல்டு சொல்லுவான். அந்த யான் கில்டு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 2 இல்லை 3 மடங்கு 4 மடங்கு கூட நான் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கேன், அதோட எங்கள் கில்டோட வாய்ஸ் லீடர் பொறுப்பு கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எங்கள் கில்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா பைத்தியமா இப்படி ஒரு கில்டை சேர்ந்தவன் நீ இப்படி உடனே கூப்பிட்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குமா, இல்லை நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவான். ஹீரோ சொல்லுவான் நான் இப்போதைக்கு ஜாப் மாறுற ஐடியாவில் இல்லை,
யாவோ கில்டுலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் இது நிரந்தரம்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே, அப்போனா ஓகே, உங்களுக்காக எங்கள் கில்டு எப்போயுமே ஓப்பனாக இருக்கும், நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணாலும் எங்கள் கில்டில் சேர்த்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ட்டு அந்த கோல்டன் ஆர்மர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். யோ தலைவரே, நம்ம போய் அந்த பாஸோட சண்டை போட வேண்டாமாயா அப்படின்னு கோல்டனை பார்த்து அவன் டீமெட்டு கேட்பான். டேய் அதெல்லாம் அவன் தேவையில்லடா, நம்மளுக்கு நட்பு தான்டா முக்கியம், வாடா நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். பாஸுக்கு எடுத்து சண்டை பொறுத்து ஹீரோவும் தயாராக இங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு, நன்றிலாம் தேவையில்ல, வா அந்த பாஸை சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிளம்புவோம். அபீஸ் மான்ஸ்டர் இதை தான் சமாளிக்க போகிறாங்க இப்போ ஹீரோ. அதை போய்ட்டு 2 பேரும் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேர் அட்டாக்லேருந்தும் அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு 2 பேரையும் பொழந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடின்ட்டு, அபீஸ் மான்ஸ்டரை, நான் உன்னை சவால் விட்றேன், என்னோட நின்று சண்டை போடு அப்படின்னு அதுக்கு நேராகவே நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வரியா அப்படின்னு அந்த மான்ஸ்டரையே கூப்பிடுவான் ஹீரோ. அடுத்து அந்த மான்ஸ்டருக்கு என்னென்ன பவர், என்னென்ன ஆட்டிபோட்லாம் இருக்குன்னு காட்டுறாங்க. அபீஸோட 100 லெவல் 15 2 ஸ்டார் பாஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அட்டாக்கு 425, மென்டல் அட்டாக் 425, ஹெல்த்து வந்து 15,000 ஹெல்த்து, இதோட அட்டாக்கு டெத் ரோரு, டெத்து வைப்ரேஷனு, அதுக்கப்புறம் பசாக்கர் மோடு, இதெல்லாம் வச்சு எல்லோரையும் அடித்து காலி பண்ணி விட்டுரும். அடிக்கிற அடியில் எல்லாம் நசுங்கி காலியாக போயிருவேன் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஐயோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான் மாதிரி அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோ பண்ணுற ஒரே அட்டாக்கு தான், அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி ஒரு அட்டாக் தான் பண்ணுவான். அந்த மான்ஸ்டருக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணி அட் செகண்டில் அந்த கிங் லெவலில் இருக்க மான்ஸ்டர் செத்து போயிடும். ஹீரோ சும்மா மாசாக இங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் அப்படியே எப்படா செஞ்சான், இவன் அப்புறம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோட்ட நடி சொல்லும், நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, நம்ம வந்து 2 பேர் டீம் தானே, அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஒரே கில்டு வேறு, நீ இதெல்லாம் எதுவும் பெருசாக பேசிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்களும் பேசுவாங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லான பார்த்தது இல்லடா, இவன் தாண்டா முன்மாதிரியாக இருப்பான் போல அப்படின்னு ஹீரோ போட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா அடுத்த சீன்லேயே 2 பேரும் கை கோத்து நடந்து போவாங்க. அந்த வில்ல போய் வந்து என்னடா அடைச்சிங்க ஏதாச்சுன்னு கேட்கும்போது, அந்த மிருக பேச்சு பாடுறான் தெரியுமா, அவன் தான் இந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு அவன்கிட்ட சொன்ன உடனேயே அவனுக்கு சரியான கட்டுப்பாயிரும். என்னடா சொல்கிற, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அவனோட கூட செய்ய முடியும், டேய் என்னோட பேச்சை கேட்காம எதனால அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணேன், நான் கில்டு மாஸ்டர் இருக்கும்போது என் பேச்சை கேட்கும்போதுக்கு வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு ஹீரோட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிரும். அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் உன் கையை உடையாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறது கேளு, என்னை கட்டுப்படுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, நான் அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டேன், அதனால் நீ என்ன பண்ணுவேன் கேடி விழு சரணை மெட்டு விட்ருவான். அடே கில்டு மாஸ்டரோட கையை விட்றா, உடைச்சிடாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன ஒரு நாள் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்ப போகும்போது அந்த பொண்ணு சொல்லும், நீங்கள் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் செஞ்சதை நீங்கள் பாராட்டணும், ஏன்னா அவர் ஒத்தாலேருந்து அந்த மாஸ்டர் தோக்கடிச்சிருக்காரு, நம்ம கில்டுக்கு தானே பெருமை, இப்படி பைத்தியக்காரம் மட்டும் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணை அவங்கள கலைச்சிட்டு போகும். அங்கே இருந்துட்டு எல்லாம் பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு, வாங்க நம்ம போவோம், அடுத்த கோஸ்ட்டு போய் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுமா. நம்ம ஹீரோ சரி போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். அவன் போனோடனே அந்த கேடி போய் எனக்கு சரியான டென்ஷன் ஆயிரும், அவமானமாக வேற போயிடும். இவனை சும்மா விடக்கூடாதாடி, இவனை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது, அவனை போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீன்லேயே மோசமாக நாத்தடிக்கிற மியாஸ்மாவை நிறைஞ்சிருக்க ஒரு இடத்த காட்டுவாங்க. மூக்க முடிச்சுக்கிட்டு இது என்ன இடம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குமா, இதான் வந்து மோசமாக நாத்தடிக்கிற மியாஸ்மா நிறைஞ்சிருக்க இடம், இந்த இடத்துல பாய்சன் போக நிறையா இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, என்ன பண்ணுறது, இங்கே வந்து பாய்சன் ஜாம்பி இருக்கும், அதை போட்டு அடிக்க வேண்டியதான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு என்னது பாய்சன் ஜாம்பியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த கொஸ்டின் முடிச்சதுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சில அதை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு மட்டும் இருக்கும், அதை எடுத்து கொடுப்பாங்க ஹீரோ. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையும் வாங்கிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு பைண்ட் பண்ணி அந்த மான்ஸ்டரை பிடிக்க, நம்ம ஹீரோ அவனை பயிர் அடித்து அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோர்னெட்டாக போட்டு சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் போட்டு தள்ளிட்டு பேசிட்டு போவாங்க. நீங்கள் சூப்பராக சண்டை போடுறீங்க, ஒரே அட்டாக்கில் அந்த மனுஷரை போட்டு தள்ளிடுறீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த சொல்ல, நம்ம ஹீரோ நீயும் நல்லா ஹெல்ப் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ சொல்லுவான். 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோயினையும் சிரித்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு எதுவும் சென்ஸ் ஆகும், யாராவது ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுற மாட்டோம். அதே மட்டும்தான் ஒரு ஸ்பை மட்டும் ஒருத்தன் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் சொன்ன மட்டுமே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாம்பி கொட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த கொஸ்ட்டு முடிக்கிறதோட அவங்க 2 பேரும்
நல்லா சிரித்து பேசிக்கிட்டு நல்லா குவானட்டாக அவங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் கோத்து விட்ருவான். கேடிபி என்ன பண்ணுவான், அடே அவன் கில் சேர்ந்துலேருந்து ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து சிரிச்சதே இல்லடா, அவனோட ஒன்று எப்படா சிரித்து பேச முடியும், கண்டிப்பாக நான் கூட மாட்டேன், அவன் வெளியே கொடுத்து ஓடாலும் சரி அவனை பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், 30 நிமிஷத்தில் ஜாம்பி வேவ் வரப்போகுதுன்னு. அதை பார்த்தோன்னே அவன் சிரிச்சுக்கிட்டே, என்னோடய பொண்ணையும் நீ எடுத்துகிட்ட, என்னோடய மான்சர் நீ எடுத்துகிட்ட, நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இதில் நீ மாட்டிட்டு கண்டிப்பாக சாவே போகிறடா, என்னோடய பிளானில் உனக்கு பெரிய ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை எடுத்து உனக்கு பின்னாடி சொருவாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் அசிஸ்டன்ட் மட்டும் இருக்கான், அவன் சொல்லுவான், மாஸ்டர் நீங்கள் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, ஏன்னா மறுதிருப்பி வர ஸ்க்ரோலு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சேவ் பாயிண்ட் அதெல்லாம் இருக்குது, இதை வச்சு மறுதிருப்பி திரும்பி வந்துட்டால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. டேய் நீ என்ன பைத்தியமா, இந்த ஜாம்பி வரும்போது அது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும்டா, யாராலையும் திரும்பி வர முடியாது, நம்ம போராடி தான் ஜெயிச்சாகணும், இதை பார்த்துக்க, இதை வச்சு அவனை போட்டு தள்ளுறேன், கண்டிப்பாக அவன் என் கையில் சாக போகிறான் அப்படின்னு அவன் வில்லத்தனமாக ஒரு பிளான் போடுறதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம் நண்பர்களே. என்னடா 2-3 நாள் கழிச்சு வீடியோ போடுறியே அப்படின்னு கேட்கலாம். என்னால் முடியல நண்பர்களே, அதோட வீடியோ வந்து எடிட் பண்ணவும் முடியலை, அடிக்கடி நம்மளுக்கு தொந்தரவு வந்துடுது, அதோட மழை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோளாறு குந்தக்கடு பண்ணி விட்டுது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக போட்டுட்ருக்க மான்வா அந்த மனு தான் பார்க்க போகிறோம். ஐடியல் பிளேயர் சிஏ காட், நான் வந்து இப்போ காடை மாற போகிறேன் அப்படிங்கிற மனுவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ பிடிக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு பொண்ணை தான் கட்டிருக்கேன், அந்த பொண்ணு யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்க மட்டும் தெரியுது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட தான். ஹலோ, நீங்கள் சொன்ன மட்டுமே அந்த 3000 யுவானை எனக்கு நீங்கள் எப்போ தருவீங்க, ஏன்னா நான் அந்த சேலஞ்சு பட்டதுக்கு தயார் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் உண்மையிலே தயாராக இருக்கீங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு 2 இடத்துக்கும் உங்களால் வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஃபஸ்ட்டு வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு எந்த வேர்ல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை முடிச்சு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி அப்படின்னா நீங்கள் டூம்ஸ்டே டவுனில் வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. நம்ம ஹீரோ அந்த டூம்ஸ்டே டவுனுக்கு வந்திருப்பான். அங்கே வந்துட்டு 4000 யுவான் கேட்டிருக்கோம் நம்ம இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு, சரி வந்ததுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஏதாவது நோட் பண்ணுவான். என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நிற்குமா, அதை பார்த்தோன்னே நீங்கள் தான் அந்த பிளேயரா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்டோன்னே அங்கே இருக்கும் இல்லை பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு பயங்கரமான விச்சி தானே, இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுது, அதோட அவன் இங்கே என்ன பண்ணுறான், அவன் ஒரு பீஸ்ட் டேமர் தானே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ஓ காசுனா போனால் கூட வாய பழக்கம், இவன் கோல்டுனா என்ன வேணாலும் பண்ணது தயாராட்டாமல அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி நம்ம போய் கொஸ்டம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தன்னோட டீமில் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். சரி நான் வந்து இந்த மான்சரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு புதுசாக கிடச்ச இந்த ஸ்கில்லை வச்சு நீ அந்த மான்சரை போய் அடிக்கலாம், ஏன்னா என்னோடய பவர் அட்டாக் பண்ணனா அது ஒரு ஹெச்பியில் கொண்டு வர முடியாது, நான் கொண்டுடுவேன், இதை பயன்படுத்தி அதை என்னால் பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த மான்சரை பிடிச்சி வச்சிருவான். என்னம்மா பொண்ணே என்ன அங்கே வெடியை பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து இதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் அதோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அங்கே இருக்க மான்சரை போய்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ண வேகத்துக்கு இந்த பொண்ணுக்கு லெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வரும். இவ்வளோ சீக்கிரமாக லெவலப் ஆறானா அப்படின்னு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு மான்சர் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகும். நம்ம ஹீரோ என்ன பண்ணணும், இருந்து ஓடி போய் டக்குன்னு அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டியா, அங்கே போகிற அந்த மான்சர் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபயர் பவரை பயன்படுத்தி ஒரு அட்டாக் தான் அந்த மான்சர் அங்கேயே செத்து போயிடும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும், இவன் ரொம்ப கூலாக இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன வேடிக்கை பார்க்குறவா, நம்ம அடுத்தடுத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிளம்பிடுவான். ஆமாம் உன்னோட வயசு என்ன, ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்குமா, இவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை கலாச்சிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காமல் நான் பிளேயராக மாதிரியே வெறும் 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லுமா. நம்ம ஹீரோ என்னது 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் ஆகியும் ஒரு ஸ்கில்லை என்ன ஏதுன்னு பயன்படுத்த தெரியாமல் இருக்க ஒரு ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணோம்னா முன்னாடி வந்துட்டு அதோட ஊடிஸ் மட்டும் போட்டிருக்கும்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கும். அது ஒன்று சொல்லும், என்னோடய பங்குலேருந்து நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்குமா. அப்போ நம்மளால் என்ன சொல்லுவான்னா, நான் ஏற்கனவே உங்கள் அக்காட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், நீ இதை பற்றி எதுன்ட்டு பேச வேண்டாம், நீ வந்து இதை பற்றி எதுவும் பேசுறதுன்னா உங்கள் அக்காட்டே பேசி அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா.
அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து அன்லைக்கி, நான் வந்து ஒரு டிசாஸ்டர், என்னை வச்சுட்டு உங்களால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, உன்னை என்ன இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டை விட்டு கிராஸ் பண்ணி அடுத்த வேர்ல்டு கொண்டு போகணும், அதான டாஸ்க்கு, இதை தான் பண்ண போகிறேன், வேறு எதுவும் உனக்கு தேவையா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்படி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க 4 பேர் வருவாங்க. இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது உண்மை தான், அந்த பொண்ணோட எதுனா நீ டூரமாக செத்தி போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லுவான், அவளை கொண்டா நம்மளால் சீக்கிரம் நல்ல போக முடியும், வேமா போய் அவளை பிடிங்கிற சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணை பிடித்து ஓடியாருவாங்க. எல்லோரும் ஓடியாரும்போது, என்னை விட்டு நீ ஓடிடு, நான் எப்படியாச்சும் இங்கே சமாளிக்கிறேன், நீ என்னை விட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். ஹீரோ விட்டுட்டு போகிறவனா வெட்டிட்டு போகிறவன் எவனாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்டாப் எடுப்பான். அப்போ அங்கிட்டு இங்கே ஏதோ கலகலப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டன் ஆர்பர் இங்கேருந்து வருவான். இல்லை இவன் மிகப்பெரிய பணக்காரன், இவனை சேர்த்துக்கிட்டா நம்மளால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, அடே பைத்தியக்கார பையில நீ ஒரு ஆட்டு மந்தன்னு நிரூபிக்கிற பற்றியா, நான் என்ன நடக்குன்னு கொஞ்சம் வேடிக்கை போடுறா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். பிரதர் நான் இந்த வழியாக வந்தேன், ஆனால் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, உங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது, ஓ அப்போனா மறுபடியும் எனக்கு இலவசமாக பொருள்லாம் கொடுத்து வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஐயோ அப்படிலாம் கிடையாது, லே பசங்களா அந்த பொருளை எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொன்னேன். டேய் எடுங்கடா இன்றைக்கி தலையை செய்யலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க எல்லாரும். அப்போ தான் அந்த பொண்ணோட லெவல்லாம் காட்டுவாங்க. லெவல் 1 இது வந்து எந்த ஒரு ஸ்கில்லுமே காட்டலை, எல்லாமே அன்னோனில் இருக்குது, சரி போங்க அப்படின்னு நம்மள்ட்ட நோட்டீஸ் கார்டை போட்டு அங்கிட்டு வெட்டி விட்ருவாங்க. அப்படியெல்லாம் சண்டை போட தேரும்போது நம்ம ஹீரோவும் ஸ்டாப் எடுத்துகிட்டு தயாராக இருப்பான். ஆமாம் என்னாச்சு இங்கே எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சோ அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆளுங்கெல்லாம் கத்தி எதுக்கி வச்சுட்டு கொடூர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஒருத்தர் மண்டையில் போய்ட்டு, அடே உன்ட்ட எது சொன்னா நீ என்னடா பண்ணுற, நான் வேறு பொருள் இருக்கு சொன்னி என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மண்டையில் போட்டு மொங்குன்னு ஊற்றிவிட்டு நம்ம ஹீரோவா எது போய் பாப்பை அப்படி நம்ம ஹீரோ நினைத்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுற்றிட்டு இந்தாங்க பாஸ் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் அந்த பொண்ணுலாம் அப்படியே மிரண்டு போயிடும், என்னடா பண்றாங்க அவைய அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அடே என்னடா பண்ணுற அப்படின்னு அந்த கேடி பொண்ணு பின்னாடி கேட்கும்போது, நீ வாயை மூடு அப்படின்னு அவன் சொல்லிவிடுவான். இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்துருக்கேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க, நான் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ஏன் நான் கொடுக்குறேன், ஒரு சம்பளமாக உங்களுக்கு 50,000 ஏன்னு சொல்லும் போது ஹீரோ நிற்கிது அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கானே அவன் வந்து யோசிச்சு பார்ப்பான், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த கேடி பொண்ணு சொல்லும், பார்த்தியா பிரதர் சொல்கிற மட்டும் கேட்டிங்கன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், நீ ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிப்ப, நீ வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு அந்த கேடி பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ பார்த்து அப்படி சொல்லிட்டு நம்ம கேடி பொண்ணு நினச்சி பார்ப்போம், அவனை எப்படியாச்சும் நம்ம ஃபீல்டில் சேர்த்துட்டா நம்ம பிரதர்ட்டு நம்மளுக்கு நல்ல பேரும் கிடச்சிரும், அதோட அவனை வச்சு நல்லா என்னால் செய்ய முடியும், ஒரே கல்ல 2 மங்கா அப்படின்னு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோமா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னோட வீக்காக இருக்கவங்களெல்லாம் நான் வந்து கூட்டு சேர மாட்டேன், ஏன்னா என்னோட நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த உங்களோட சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அப்படியே பைத்தியக்காரன் அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கிட்ட அந்த கோல்டன் ஆர்மர் போட்டுப்பானே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, அவரோட ஆஃபரை நீ நிராகரிக்கிறியா, உனக்கு இந்த வாழ்க்கையில் அது கிடச்ச பெரிய வாய்ப்புடா அப்படின்னு அந்த கேடி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னை மட்டும் நாய் மாட்டேன் அவன்கிட்டலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, எனக்கு சுயமாக வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவான். என்னது நாயா அப்படின்னு அந்த பொண்ணு நாய் மடமே பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் வேறு வேலைன்னா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவானா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மறைக்க பார்க்கும். அப்போ நம்ம ஹீரோ இதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. எதுக்கு பிரதர் அவனை விட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாக பேசணும் அப்படின்னு அவன் சொல்லுவான், மிரட்டுவான். சார் எதுக்கு அவனை விட்டீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பானா, அவனோட மூஞ்சிலே போட்டு உதச்சி ஆளை காலி பண்ணி விட்டுருவான். இல்லையா அவன் உன்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டு போகிறான், யார்டா அடிக்கா போட்டேன்னு கேட்டதுக்கு ஏன் வாயை கிழிக்கிறியாடா நீ அப்படின்னு அவன் மனசில் நினச்சிப்பான். நான் இதுக்கு வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். சரி பிரதர் நீங்கள் என்ன சொன்னால் நான் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த கேடி பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கும். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து அவன் சொல்லுவான், நம்ம அவனை விடமாட்டோம், கண்டிப்பாக அவனை பழி வாங்கணும், ஆனால் அது வேறு விதமாக செய்யணும், அதை செய்யறதுக்கு நம்மளால் முடியும். ஆனால் உனக்கு தெரியுமா அவன் இவ்வளோ ஏழையாக இருப்பான்னு நீ நினச்சி பார்க்குறியா, ஏன்னா அவனோட பவர் இவ்வளோ அதிகமாக இருக்குது, உண்மையிலேயே அவன் ஒரு பீஸ்ட் டேமர் தான் நினைக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேடி பொண்ணை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த கேடி பொண்ணும், நான் கண்டிப்பாக அவன் ஒரு பிச்சைக்காரன் தான், அவனை கண்டிப்பாக என்னோடய காலில் உழுவுச்சி நான் அவனை மண்டி போட வைக்கலடா, நான் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு அந்த பொண்ணு சாதம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ தான் கட்டுவாங்க. அந்த பொண்ணும் என்ன அங்கே காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் நான் எதுவும் இதுவாக பண்ணல, என்னோட 4 லட்சம் யான் அதுக்காக ஒண்டி தான் நான் இப்படி பண்ணேன், ஒழுங்காக நான் சொல்கிற மட்டும் கேட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும். நம்ம ஹீரோவும் சரி வா நம்ம வேகமாக போகணும், நம்ம வேகமாக போயிட்டு உன்னை லெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இது உண்மையிலே நடக்குமா, என்ன லெவலப் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் பண்ணி காட்டும். இந்த பொண்ணு வந்து கர்சடு மேட்ச், இந்த கர்சடு மேட்ச்சுங்கிறவங்க ஒருத்தரால் ஒன்றையும் தான் கான்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சு தான் லெவலப் ஆக முடியும். அப்படி இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு லெவல்
வேர்ல்டுக்கு போன உடனே தான் உங்களுக்கு அந்த கர்சு போகும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இது மட்டும் ஸ்பெஷல் பர்சன்லாம் சில பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியாது. பயன்படுத்த தெரியாதனால அவங்க அப்படியே அதை முயற்சியை கையை விட்டு சாதாரண ஒரு மனுஷன் மட்டும் போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு இதை எப்படி க்யூர் பண்ணணும்னு தெரியும், எப்படி அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும், என்னால் இந்த 3 வருஷமாக இந்த லெவலை என்னால் கண்டினியூவே பண்ண முடியல, என்னால் இதை தாண்டியும் போக முடியல, நான் ரொம்ப சபிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ, ஏய் நான் வந்துட்ட ஏதாச்சும் சொல்கிறேன், நான் இப்போ ஒழுங்கா வா நம்ம 2 பேரும் போய் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உண்மையாவா அப்படின்னு கேட்டு நடந்து வரும்போது, என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, ஒழுங்காவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து ஒடியாந்து, என்ன சொல்கிறீங்க, அப்போனா உங்களால் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு உங்களால் என்னை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றுக்கிட்ட என்ன சொன்னேன், நான் ஒன்று அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு தான் சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, வா நம்ம வேகமாக கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புவோம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான மிருகங்களை ஃபஸ்ட்டு கொல்லணும். ஆயிரக்கணக்கான மிருகங்கள் கொன்னதுக்கப்புறம் 10 சில்வர் காயின்ஸை நம்ம சேகரிக்கணும். அடுத்து நம்ம அந்த கொஸ்டோட அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் கொண்டு முடித்தோடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு, எப்பா எவ்வளோ அமேசிங்காக இருக்கான், எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டான், இவனோட இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் லெவலும் அதிகரிக்க முடியுது, அதோட அவன் சொன்ன மட்டும் நம்மளை கூட்டு போயிடுவான் போலையே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் முடிச்சாச்சு, நம்ம இப்போ பாஸை போய் சேலஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்போ அந்த பொண்ணு என்னது பண்ணலாம் நம்ம போய்ட்டு அந்த பாஸை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பதட்டமே சொல்லுமா. என்னமோ சொன்னியா அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க, உங்களை மட்டுமே யாரும் இது மட்டும் கைண்டாக நடந்துக்கிட்டு கிடையாது, ஏன்னா அவங்க வெறும் பணத்தை பார்த்து தான் ஓடுறாங்க, நீங்கள் தான் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறீங்க, உங்களை நான் பார்த்தது என்னோடய புண்ணியன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோவும், நான் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள், நான் ஒரு கோளாறு, என்னை பற்றி நீ அவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஐயோ இந்த பொண்ணு நம்ம என்ன சொல்ல நம்புதே அப்படின்னு ஹீரோ அப்படியே அங்கிட்டு திரும்பிட்டு கொஞ்சம் வெக்கப்படுற மாட்டா இருக்கும். இந்த ஆட்டு செமையாக இருக்கியா அந்த பொண்ணும், வா சூப்பர் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா மிஷினையும் கரெக்டாக முடிச்சிட்டிங்க, நீங்கள் அடுத்த பாஸை சேலஞ்ச் பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோவும் எஸ்ன்னு அமுக்கி விட்ருவான். நம்ம ஹீரோ எஸ்ன்னு அமுக்குனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாஸோட இடத்துக்கு போக போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகி அப்படியே கேட்டு ஓப்பன் ஆயிரும். சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு கையில் ஒரு ஸ்டாப் மட்டும் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க சண்டை போட. உள்ளே வந்தோடனே ரெட் கலரில் ஒரு மெசேஜ் வந்துட்டு, நீங்கள் இப்போ போர்கிங்கோட இடத்துக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இந்த போர்கிங்கை போட்டு தள்ளனா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே மறுதிருப்பி போய்ட்டு ஆரம்பிக்கணும், அதனால் ஒழுங்காக விளையாடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து போயிடும். அப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நிறைய ஸ்க்ரோல் அதுக்கப்புறம் மேஜிக் போஸ்டர்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட தூக்கி போடும். அந்த பொண்ணு பார்த்துட்டு, என்னது மறுதிருப்பி உயிரோட வர ஸ்க்ரோலு, உடனே ரெக்கவரி பண்ணுற மேஜிக் போஸ்ட்னு, இதெல்லாம் எவ்வளோ காசு இருக்கும், இது என்ன ஈஸியாக தூக்கி போகிறோன்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை தேவைப்படும், ஏன்னா நம்ம இதை போய் பயன்படுத்துறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம பின்னாடி கவலைப்படாமல் இருக்க முடியும், சரியா, நான் கொஞ்சம் எனக்கு பேக்கப்காண்டி தான் நான் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஆர்மர் ஸ்கார்பியனை சமன் பண்ணி, ஸ்கார்பியனு இதை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு கவசம் மட்டும் கொடுத்தோன்னே அது ஹீரோ லெவலுக்கு மாறிடும். ஹீரோ லெவலுக்கு மாறி அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடும். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஹீரோவுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வச்சுட்டு ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை போட்டு ஆச்சரியப்பட்டு போயிடும். நம்ம ஹீரோ அந்த போருக்கு எதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பான், இந்த வந்துட்டுல போரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ அந்த பன்னிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, யாயோ பிசிக்கல் சென்ஸ் ஏகப்போகமாக இருக்குது, லெவல் 10 வேறு, ஸ்ட்ரென்த்து பாரு, பிசிக்கல் சென்ஸ் 210, 140, 130, ஹெச்பி 9400. ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினைப்பான், இந்த பொண்ணு தொடர்ச்சியாக நிறையா தோல்வியை பார்த்ததுனால இப்போ ரொம்ப மனசு உடஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், இதுக்கு நம்ம தான் ஹோப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, தலைவர் ஸ்கார்பியனை கூப்பிட்டுட்டு நான் போய் அட்டாக் பண்ணுறேன், நீ பின்னாடி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வண்டி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுமா. நம்மளால் அந்த பண்ணியை பார்த்து இதை போயிட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவான் அந்த பண்ணிக்கு. அந்த பண்ணி அந்த ஃபயர் பால் அட்டாக்கை வாங்கிக்கிட்டு வாடா டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல், சரி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை வச்சு அது முதுகுலேயே ஒரு மிதி
மிதியில் அது கடந்து கொச்சப்பச்சன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதை விடுவானா நம்ம ஹீரோ, இந்தா வச்சிக்கோ அடுத்த ஃபயர் பால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஃபயர் பால் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லை போட்டு அதை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி பிடிச்சி போட்டு அடின்னு அடித்தாலும் அந்த போருக்கு ஒன்றுமே ஆகாது. என்னதான் அடி வாங்கினாலும் எந்திரிச்சு டிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண மறுதிருப்பி எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கார்பியோட போட்டு அடிப்பான். அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரோர் பண்ணி ஒடியாரும் பாருங்க. நம்ம ஸ்கார்பியன் மேலே சரண் அடி வந்துடும். அந்த போர் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு, இப்போ வாங்கடா நான் கிங்கடா, என்னையே நீங்கள் அடிச்சிடலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு அது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும், லேய் இன்னைக்கு நம்மளுக்கு பன்னிக்கறி தான்டா, அவளை நீ காலி பண்ணி இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவோம். இப்படி அட்டாக் பண்ண போகும்போது அந்த போர் ரோர் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அந்த பொண்ணு கத்தும், நீ அதுங்களையும் தப்பிக்கணும் அங்கேயே நிற்காது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போரை பற்றி காட்டுறாங்க. போர் கிங்கு இது வந்து 2 ஸ்டார் பீஸ்ட்டு லெவல் 10. இதை அட்டாக் பண்ணி தான் ஹீரோப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த போரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ ஹீரோட உடம்புலேருந்து ப்ளூ கலர் ஆறா. இது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சூப்பர் ஐஸ் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி வந்தோட அதை மண்டை மேலேயே போட்டு அடிச்சு விட்ருவோம். அந்த பொண்ணு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பிடிச்சி போட்டு அடின்னு அடித்தாலும் அதுலேருந்துலாம் தப்பிச்சு வரும். பொண்ணு என்ன சொல்லணும், இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக இது கொஞ்சம் டஃப்பாக மாறிடுமே, இதுக்கு முன்னாடியே அவன் அதை அட்டாக் பண்ணி முடிச்சாகணும், ஏன்னா இது வந்து பசகர் மடுக்கு போகுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா, என்னோட ஆர்மர் ஸ்கார்பியனுக்கு உன்னோட பவரை கொடுத்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணு, அதோட ஆர்மர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கத்துவான். அப்படி கத்துனோடனே சரி நான் இதை செய்கிறேன், நான் ஆனால் இது செஞ்சாலும் அந்த ஆர்மர்டு ஸ்கார்பியனுக்கு என்னால் கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், இதை நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும், ஏன்னா நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கத்தும். நீ அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நான் இதை பார்த்துக்கிறேன், இதை நான் முடிச்சு வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு டான்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பன்னியை பார்த்து ஐஸ் பவரையும் பயன்படுவான், அதே மட்டும் ஃபயரையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். பண்ணின அட்டாக்கில் அந்த பன்னிக்கு சாரியான டேமேஜ், அதே இடத்துல பன்னியோட சோழியும் முடிஞ்சிடும். ஹீரோ அப்படி நெருப்பில் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த பன்னி அப்படியே எரிஞ்சு போய் சேர்த்து கீழே விழுதுரும். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பன்னி அப்படியே பத்தக்கடின்னு கீழே வந்து தபான்னு உளுந்த உடனே 2 பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த போர்க்கிங்கை தோக்கடிச்சிட்டிங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாரு கிடைக்கிது, நிறைய ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு வரும். அப்போ அந்த பொண்ணுக்கும் நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்குறது கனவா இல்லை நினவா, என்னால் நம்பவே முடியல, அந்த டிசாஸ்டர் கிளாஸ்லேருந்து நான் விடுபட்டுட்டேனா, அதோட இது ஒரு எபிக் கிளாஸா, என்னால் இது நம்பவே முடியல அப்படி அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வரும். அப்படி அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வரும்போது 2 பேருக்கு இடையில ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நோட்டிஃபிகேஷன் இது அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அங்கே இருக்க மொத்த பேருக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பாவும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அந்த போர்க்கிங்கை ஜீரோவும் அதுக்கப்புறம் கிளாஸுங்கிற ஒரு பொண்ணு 2 பேர் சேர்ந்து காலிப்பட்டாங்க. நம்ம வந்து கிளாஸுங்கன்னே அந்த பேருக்கு வச்சுக்கலாம் அந்த பொண்ணை, ஓகேவா, ஏன்னா நிறைய டைம் பார்க்கலாம், அதனால் கிளாஸுன்னே கரெக்டாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் பாப்பா போனோடனே கடந்து எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே என்னால் நம்ப முடியல, அந்த ஜீரோ அதுக்கப்புறம் கிளாஸுங்கிற பொண்ணா, இதனால் நம்பவே முடியல, ஏன்னா அந்த கிளாஸுங்கிற பொண்ணுக்கு அட்டாக் போகிறே கிடையாது, அந்த பொண்ணால் இது பண்ணியிருக்க முடியாது, யாரும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் தான் அந்த பாஸை தோக்கடிச்சிருக்காங்க, இது ஒன்றையும் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோவையும் அந்த கிளாஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நல்லா ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்போம், அந்த சிவப்பு கலரு செகண்ட் உலகத்துக்கு போகிறது, ஃபஸ்ட்டு வந்து இருக்குல்ல, இதுலேருந்து போனால் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போகலாம், முதல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு நல்ல சோறு திங்கணும், நான் ரொம்ப நாளாக சோறு திங்காமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ப்ளூ கலரு ஜோனுக்குள்ளே வந்து போக பார்ப்பான். அப்போ அந்த கிளாஸ் பண்ணி என்ன சொல்லணும்னா, நீ வரலையா, என்னோட அக்காட்ட பேசி உன்னோட சம்பளத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது அதை நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது அப்படின்னா நீ தான் அந்த மர்மமான கிளாஸா, எல்லோரும் பேசிகிட்டு இருக்க அந்த ஜீரோ அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரிய வந்துடும் நம்ம ஹீரோ தான் ஜீரோன்னு. லீகான் சிட்டியில் இருக்க ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் ஒரு பொண்ணு இருக்கும்போது மேடம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க, அதை நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கிறேன், அந்த பணத்தை நம்ம அப்புறம் அனுப்பிடலாம், இந்த மோசடிக்காரங்களாம் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இதெல்லாம் கொஞ்சம் பாரு, இவங்கெல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போதே அக்கா ஒரு வழியாக நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அந்த கிளாஸ் பொண்ணு அங்கே வரும். நீ ஒரு வழியாக வந்துட்டியா, நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு வழியாக அந்த கிளாஸ்லேருந்து மாறி நான் இப்போ ஹையர் எபிக் கிளாஸை ஒன்று அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே எதுக்கு நிற்கிறவங்க அக்காட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படின்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணாங்களா அப்படின்னு அவங்க அக்கா கேட்கும்போது என்னது அவங்களாமா, இல்லைக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான், அந்த ஒருத்தன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது என்னது ஜஸ்ட்டு ஒருத்தனா அப்படின்னு அவங்க அக்காவே ஆச்சரியப்பட்டு செத்த நேரம் இரு நான் கொஞ்சம் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய்த்து ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ சொல்கிறது ஜீரோவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்
அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் செகண்ட் லெவலு நம்ம அடுத்த லெவலுக்கு போயாச்சு, செகண்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு, இப்போ வந்து இதான் ஹெட்லைனு, யாரோ ஒரு ஹீரோ கிடச்சிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதெல்லாம் அவங்க அக்கா படித்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உடனே நம்ம இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டியே ஆகணும், எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வர சொல்லு, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஜீரோன்னு இருக்கான் பார்த்தியா, அவனை நம்மளோட பவிலியனில் சேர்த்தே ஆகணும், அவனை நம்ம பவிலியனில் சேர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும், நம்ம பவிலியன் அவனை கவர்ந்து இழுத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க அக்கா பேசுகிறதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. சாரி கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருக்கேட்டா, என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல சரியா. நான் வந்து கொஞ்சம் வீட்டில் சண்டை, அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன். நான் அதை கொஞ்சம் ரெடி என்னென்னு மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.